Very good evening everybody. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to this session. இன்னைக்கு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஜுவாலஜி செஷன் இல்லையா? ஜுவாலஜி லெக்சர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த லெக்சரில் நம்ம என்ன படிக்க போகிறோம்? ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ எல்லாத்துலேயுமே புது சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. விச் மீன்ஸ் நம்ம செல் சைக்கிள் செல் டிவிஷன் முடிஞ்சுது. செல் சைக்கிள் செல் டிவிஷனுக்கான நோட்ஸ் வந்து டிபிபி அது அப்டேட் பண்ணியிருக்கணும். ஆனால் இனி அப்டேட் பண்ணலை. பிகாஸ் நம்ம கொஞ்சம் எடிட்டர் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேட்ச் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதனால் அவங்க அப்லோட் ஆகலை. பட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், தட் இஸ் இனி ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரைட். ஸோ எஸ், சர்ப்ரைஸ் இன்னைக்கு எனக்கு ஒர்க் இல்லை. ஓ வெரி குட், very good Elil, very good. Welcome Elil. Good evening Nisha, very good evening and welcome to this session. Very good evening Elil and very good evening everybody whoever joined this online class. So எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இங்கே, பட் தட்ஸ் ஓகே. குட் ஈவினிங் வெற்றி, குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங் வெற்றி. ஸோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சரி, ஐ ஹோப் உங்களோட ஜர்னி கிளாஸஸ் நோட்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வதர் நிஷா, ஓகே. 486 BCM கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிளா? 100% பாசிபிள். கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போதைக்கு காலேஜ் செலெக்ஷன் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். பிடிஎஃப் ஐ ஹோப் அந்த லைவில் நேற்று நடந்த டவுட் செஷன் லைவில் கீழே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் எடுத்து டவுன்லோட் பண்ணி என்னென்ன காலேஜ் எப்படி சீக்வென்ஸில் நம்ம லிஸ்ட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். எந்த காலேஜ் கரெக்டான காலேஜை நம்ம சூஸ் பண்ணி போடும்போது தான் நம்மளுக்கு அந்த காலேஜ் கிடைக்கும். இல்லை நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேறு அடுத்தவங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த பிடிஎஃப் அதில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்ரைட். பட் கண்டிப்பாக உங்களுக்கு 486 அப்படின்னா பிசிஎம் கவர்மெண்ட் காலேஜ் 100% பாசிபிள். பட் 100% பாசிபிள் நான் சொல்கிறேன். பட் திடீர்னு கடவுள் வந்து ஏதோ ஒரு நினச்சி கட் ஆஃபை தூக்கி மேலே கீழே அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமில் நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம அஸ்ட்ராலஜர் கிடையாது, நம்ம டேட்டா வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால் ஸோ வரல அப்படின்னா என்ன திட்டக்கூடாது மேம். பட் நம்மளோட அனாலிசிஸ் படி இது வந்து 100% சான்ஸ் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கிறது நார்மல் தான். ஸோ நீங்கள் எதுக்கும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் காலேஜ் எடுத்து வைங்க, காலேஜஸ் எடுத்து வைங்க. ரேங்கிங் வந்தோன்னே கரெக்டாக நம்ம சொல்லிடலாம். ஓகே, தமிழ்நாடு ரேங்கிங் வந்த உடனே ஓகே இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் எனக்கு இப்போதைக்கு என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கிடைக்கும். குட் ஈவினிங் லிவியாதன், வெரி குட் ஈவினிங். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஒர்க்குக்கு போகவே பிடிக்கல, ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப. ஓகே ஓகே எழில், இந்த கமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க சரியா? இந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் அது ஃபுல்லாக இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கண்ணா. பட் தட்ஸ் ஓகே. ஓகே, டோன்ட் வரி, நம்ம இருக்கோம்ல. I'll டேக் கேர். ஓகே, நம்ம இந்த சேனலில் உங்களை பார்த்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் டாக்டருக்கு நீங்கள் டாக்டர் ஒயிட் கோட்டிங்கை போடுவீங்க அப்படிங்கிற கேரண்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஐ வில் டூ வாட் எவர் ஐ கேன். என்னோட கையில் என்ன இருக்கோ, என்ன பாசிபிள் விஷயம் இருக்கோ அத்தனையுமே கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணுவேன். எழில், யூ ஆர் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. பிகாஸ் யூ நீட் திஸ் சேனல் அண்ட் வி நீட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யூ. பிடபிள்யூ ஸ்டார்ட் ஆனதே உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுக்குனால தான். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீம் இருக்குது. அந்த ட்ரீமை நீங்கள் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் கண்டிஷன் அது வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது. அதனால் அதுக்கு பிடபிள்யூ உங்கள் கூடயே தான் இருக்கும் எப்போவுமே. ஆல்ரைட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கண்ணா. ரெக்கார்டிங் பார்த்தாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம சாட்டர்டே நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல மீட்டிங்கில், அதில் நீங்கள் கேட்டுக்கோ. நீங்கள் சப்போஸ் உன்னால் அந்த 1 மணி நேரத்தில் முடிக்க முடியலன்னா இந்த செஷன் நம்ம 1.5 மணி நேரம் கூட பண்ணிக்கலாம். உங்கள் டவுட் கிளியர் ஆகிற வரைக்கும் அந்த செஷன் கண்டினியூ ஆகும். ஸோ டு நாட் வரி அபவுட் தட். ரிதேஷ், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ரிதேஷ், எம்பிபிஎஸ் முன்னாடி நம்ம என்சிஆர்டி புக் டாபிக்ஸ் எதுவும் வாசிச்சுட்டு போகிற மாதிரி உங்கள் ஒப்பீனியன் இருக்கா சார்? எம்பிபிஎஸ் முன்னாடி நம்ம அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா கண்ணா ரிதேஷ். சரி ரிதேஷ், நீ எந்த ஊர்லேருந்து பேசுகிற? ப்ளஸ் நான் ஒரு இமெயில் ஐடி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த இமெயில் ஐடியில் உங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட். ஸோ இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள்
உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் மேலே உங்களுக்கு டவுட் சால்விங் செஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்கா, அதில் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் அதெல்லாமே கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ தட் அவர் டீம் கேன் கான்டாக்ட் யூ. ஓகே ரிதேஷ்? ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு டவுட் சால்விங் செஷனுக்கு அந்த சேட்டில் தெரியுது. அந்த சேட்டில் உங்களோட ஃபார்மை தயவுசெய்து இந்த ஃபார்மை நீங்கள் இன்றைக்கி ஃபில் பண்ணிடுங்க. கமிங் சாட்டர்டே நம்மளுக்கு டவுட் செஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து சார் வி won't judge him sir, we will support him. Obviously each and every member of this PW Tamil Nadu should support such talent and such determined students. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் நம்மளோட, அப்படி பண்ணலைன்னா நம்ம மனுஷனே கிடையாது இல்லையா? ஸோ வி ஹாவ் டு பி சப்போர்ட்டிவ் இன் எவ்ரி பாசிபிள் வே. ஓகே சரி. ஸோ பரவாயில்ல எழில், உனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே ஸோ கண்டிப்பாக நம்ம டாக்டர் ஆயிடலாம். சரியா? ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி திங். Liviyadhan sir, we won't okay fine. VDS, hi sir. Hi VDS. Good evening Mugilan, very good evening. VDS க்கு ஸ்கோப் இருக்கா சார்? VDS க்கு வெற்றி என்ன மார்க் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலையே. ஸோ என்ன மார்க்கு கேட்குறீங்க அப்படிங்கிறது போட்டிங்கன்னா சொல்ல முடியும். ரிதேஷ், ஓகே ஃபைன், சலோ. ஸோ ரிதேஷ் மறக்காமல் போட்டுருங்க. ஆல் ரைட், எஸ் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ரிதேஷ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம வந்து அந்த ஃபார்மை எடுத்து கூடிய சீக்கிரமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். எந்த ஊர்லேருந்து ரிதேஷ் பேசுகிறீங்க அதை கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? எந்த ஊர்லேருந்து நீங்கள் பேசுகிறீங்க? ஐ மீன் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஐம் சாரி. எந்த ஊர்லேருந்து ஜாயின் பண்ணுறீங்க ரிதேஷ்? சரி, அப்போது எம்பிபிஎஸ் காலேஜ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபஸ்ட் இயர் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் இயர். ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். ஓகே, அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் தூத்துக்குடி. ஓகே ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுங்கள். ஓகே, எந்த டிஃபிகல்ட்டியாக வந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி அவங்க கூட பேசுங்க. உங்கள் டீச்சர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் பேசுங்க. ஓப்பனாக ஃப்ரெண்ட்ஸ் டெவலப் பண்ணுங்கள். அந்த 5.5 இயர்ஸில் உங்களோட மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்துட்டு உங்கள் கூட வச்சுக்க முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சீனியர்ஸ் கூட ப்ராப்பராக என்ன சொல்கிறது, ரொம்ப மிக்ஸ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயர் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ரிதேஷ், பட் டு நாட் வரி, டு நாட் லூஸ் ஹோப் அண்ட் பி ஸ்ட்ராங் இன் தட். ஓகே, சரி. குட் ஈவினிங் அப்தான் எஜுகேஷன்ஸ், வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங் சித்ரா, வெரி குட் ஈவினிங். ஸோ நியூ ஃப்ரெஷ் இன்விடேஷன் அனௌன்ஸ்ட். கீம், ஓகே 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 ஓகே. மெடிக்கல் காலேஜில் ரேகிங் இருக்குமா? ஆன்டி ரேகிங் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் நீங்கள் ஹாஸ்டல் அப்படின்னு போனீங்கன்னா அந்த ஆன்டி ரேகிங் ஸ்குவாட் இருந்து கூட ரேகிங்லாம் பண்ணுவாங்க. பட் தட்ஸ் ஓகே, டேக் இட் ஆஸ் அ ஹாய் வாசுகி, ஹாய் வாசுகி, ஹாய், வெல்கம் டு திஸ் செஷன். ஸோ அந்த ரேகிங் எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னாக எடுத்துகிட்டு நீங்கள் அதை ஹார்ட்டில் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பட் ஆன்டி ரேகிங் ஸ்குவாட் எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் வாட் ஐ ஃபீல், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலில் பண்ணணும், பிகினிங்கில். பட் அது கூட நீங்கள் என்ன பண்ணணும், அது கூட சேர்ந்து நீங்கள் படிக்கணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர் அது 12 மந்த்ஸுக்கு இருக்காது, ரொம்ப லாங்காக இருக்கும். ஓகே, 13-14 மந்த்ஸுக்கு போகும் அது ஃபர்ஸ்ட் இயர். பிகாஸ் அனாட்டமி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற 2 சப்ஜெக்ட் படிப்பீங்க. ரொம்ப கொடூரமான சப்ஜெக்ட் அந்த 2 சப்ஜெக்ட். ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபஸ்ட்டு வருஷமே உங்களுக்கு கொடூரப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாகிடும் லைஃப் பிகம் வெரி ஈஸி. செகண்ட் இயரில் ஃபார்மகாலஜி படிப்பீங்க. ஃபார்மகாலஜினா மெடிசின்ஸ், ட்ரக்ஸ், அதை பற்றி படிப்பீங்க. அதுக்கப்புறம் இஎன்டி வரும், கைனக் வரும், இதெல்லாம் வரும் இல்லையா? எஸ், ஃபிசிக்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஷெடியூல் ஆயிரும் கண்ணா. அப்படிங்கிறதா என்னோட 99.9% ஹோப். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஷெடியூல் ஆயிரும். நெக்ஸ்ட் வீக் மேபி உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர் ரிவீல் பண்ணால் பண்ணிடுவாங்க. ஐம் ஷுர் அபவுட் தட். பட் 99.9% தான் ஷுர், 0.1% டவுட். எங்கே என்ன ஒரு எங்கே அண்ணா ஒரு தாறு மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ரேஞ்ச் சீனியர்ஸில் ப்ராக்டிக்கல் ஜூனியர்கிட்ட கொடுத்து எல்லாம் சொல்லுவாங்களா சார்? எனக்கு புரியல, நான் ஒரு தாட்டி மறுபடியும் படிக்கிறேன். எங்கள் அண்ணா ஒரு தாறு மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க, சீனியர்ஸில் ப்ராக்டிக்கல் ஜூனியர்ஸ்கிட்ட கொடுத்து ஆமாம் எழுத சொல்லுவாங்க. ஆமாம், அது எல்லாமே நடக்கும், இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் காலேஜ்லேயே நடக்கும். என்னோட சீனியர்ஸ் வந்து எங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களோட சீனியர்ஸ் எங்களுக்கு பயந்துட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு கிடைக்கல. பட் எங்களோட ஜூனியர்ஸுக்கு நிறைய பேர் கொடுத்து ரெக்கார்டில் எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நார்மல். நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், நீங்கள் எழுதாமையும் போகலாம். நீங்கள் சீனியர்ஸ் மேலே நீங்கள் உங்களோட ஆக்ஷனை காமிச்சிடணும். நீங்கள் இப்படி தான், நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு.
பட் மோஸ்ட்லி படிப்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் தான், வெரி ஃபியூ பர்சன்டேஜ் தான் அங்கே அப்படி இருப்பாங்க. ஏன்னா நீட் முடிச்சுட்டு போவாங்களே. டீச்சர் கண்டிப்பாக ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ டு நாட் வரி. ஸோ வீக்லி 45 கொஸ்டின் நீட் பேட்டர்ன் டெஸ்ட் ரைட் பண்ணால் எஸ் வீக்லி டெஸ்ட் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வரப்போகுது. நான் பேசியாச்சு அண்ட் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வரப்போகுது அண்ட் அது நீங்கள் சால்வ் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் டிபிபி சால்வ் பண்ணலாம். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிவ் அனாட்டமி ட்ராயிங் டு ஜூனியர்ஸ் மோர் தென் 18 ட்ராயிங்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ராயிங் கேவலமாக வரைஞ்சி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது. டு நாட் வரி. ஸோ ஐடியா இருக்குல்ல தப்பிக்கிறதுக்கு, அந்த ஐடியாஸை யூஸ் பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ ஐடியாஸ் யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ஓகே சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? புது சாப்டர், நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, நீ யக்கீன் 2.0 இருக்கியா? சரி சரி, ஆல்ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? சலோ. ஸோ புது ஃப்ரெஷ் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் வெல்கம் எவ்ரிபடி. நம்ம ஸ்டடி பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இடையில நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு சில பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்கே அண்ட் அவங்க இதெல்லாம் ஆல்ரெடி நேற்று மீட்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் அன்றைக்கி சொல்கிறேன். ஸோ குட் ஈவினிங் கிருத்திக், வெரி குட் ஈவினிங் எவ்ரிபடி அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே சரி, இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அப்படிங்கிறது உங்களோட நம்ம டீச்சர் ஸ்லோ இருந்தாலும் கண்டென்ட் வைஸ் அன் அகாடமி தாறுமாறு. அப்படியா? சரி ஓகே சரி. எனிவேஸ் நம்ம அதை பற்றி அடுத்த கோச்சிங் இன்ஸ்டியூட் பற்றி நம்ம இதில் பேச வேண்டாம் இல்லையா? சரி, எனிவேஸ் நம்ம இன்றைக்கி அனிமல் டிஷ்யூ நான் என்ன சொல்ல வரேன், புது என்சிஆர்டியில் இது இருக்காது, இந்த டாப்பிக்கெல்லாம் இருக்காது. பட் பழைய என்சிஆர்டியில் இருக்குது. என்எம்சி கொடுத்த சிலபஸ் பிரகாரம் இந்த டாபிக் இருக்குது. அதனால் நம்ம இது படிக்க போகிறோம். ஸோ எல்லாருமே நோட்ஸ் எடுத்து எழுதுங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி டாபிக் எடுத்து ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இன்றைக்கி ஹெட்டிங் என்னது? லெக்சர் நம்பர் 1, டேட் போட்டு லெக்சர் நம்பர் 1 அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது அனிமல் டிஷ்யூ. என்னது? அனிமல் டிஷ்யூ. இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அனிமல் டிஷ்யூ. ஸோ ஹெட்டிங் போட்டுக்கோங்க, அனிமல் டிஷ்யூ. இதோட நோட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சோடனே உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் இல்லையா, நோட்ஸ் கீழே யூடியூப்பில். ஸோ அது அப்லோட் ஆயிரும். ஸோ அதை பார்த்து நோட்ஸ் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஆல்ரைட் சரி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது levels of structural organization in a multicellular animal. Number 1. Number 2, animal tissue na enna, basic and epithelial tissue. இது epithelial tissue நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். Alright, அதுக்கப்புறம் நம்ம connective tissue, muscular tissue and nervous tissue முடிப்போம். Alright, so very basic அதோட introduction, tissue na என்ன, எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் animal tissue na என்ன, அது வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன டைப்ஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் epithelial tissue na என்ன, இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிக்க போறோம். epithelial tissue உங்க NCERT புக்ல கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டன்ட். அதை விட அதோட லொகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எபித்தீலியல் டிஷ்யூல என்ன டைப் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சா போதும், பட் அதோட லொகேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, தெரிஞ்சா போதும் மீன்ஸ் அதோட ஃபங்க்ஷன் நம்ம பேசிக் அது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது போக நம்மளோட லொகேஷன், இங்கே இது ரெண்டு மட்டும்தான் முக்கியம். எது? அனிமல் டிஷ்யூல நம்பர் 1 அது என்ன டைப்பில் இருக்குது, அது என்ன, அண்ட் அதோட லொக்கேஷன். தட்ஸ் இட். இங்கே எக்ஸாம்பிள்லாம் கிடையாது, மனப்படம் பண்ண வேண்டாம். ஆனால் லொக்கேஷன் மனப்படம் பண்ணும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களோட இது ஈஸியாயிரும். சரியா? ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆல்ரைட், சரி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் மல்டிசெல்லுலர். ஸோ இங்கே நம்ம என்சிஆர்டிக்கு வெளியே நிறைய விஷயம் படிக்கணும், என்சிஆர்டி ஃபாலோ பண்ணணும். அது போக என்சிஆர்டிக்கு வெளியும் நம்ம படிக்கணும். சரியா? சரி. So, multicellular organisms exhibit various levels of structural organization which work in an integrated manner to contribute to its survival. So, நம்ம வந்து cellular level of organization கிடையாது. As a human, நம்ம என்னது? As a human, நம்ம multicellular organism. Okay, animals அப்படிங்கிறது multicellular organism and as a human, we are organ system level. ஓகே, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்மக்கிட்ட ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. ஓகே, செல்லுலார் லெவல் இருக்குது அண்ட் ஆர்கன் சிஸ்டமும் இருக்குது இல்லையா? சரி. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் செல்லுலர். ஸோ செல்லுலர் லெவலில் தான் நம்மளோட எப்போவுமே லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ செல்லுலர் லெவலில் என்ன? செல்லுலர் லெவல் அப்படின்னா செல்லுலர் அக்ரிகேட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க செல்லுலர் அக்ரிகேட்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் செல்ஸ் எல்லாமே அதோட ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும் அண்ட் பார்க்குறக்கு ஒரு அனிமல் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம போரிஃபர் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இதுக்கு என்ன இருக்கும்? இதோட செல்லுலர் லெவலில் ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனி என்ன இருக்கும்? ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இங்கே கம்பைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது. அதனால தான் இது செல்லுலர் லெவல்.
ஓகே, ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்கும். சரி, ரெண்டாவது டிஷ்யூ லெவல் என்னது? டிஷ்யூ லெவல் அப்படின்னா நம்மளோட ஆர்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்ஸ் இருக்குது, ரவுண்ட் ரவுண்டாக ஓவல் ரவுண்ட் அந்த ஷேப்பில் நம்மளோட டிஷ்யூஸ் இருக்குன்னா இது இந்த ஷேப்பில் இருக்கிற இந்த எல்லா டிஷ்யூமே ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? ஸ்கொயர் ஷேப்பில் இந்த டிஷ்யூ இருக்கு, செல்ஸ் எல்லாம் இருக்கா? இதெல்லாம் என்ன ஆகுது? இந்த செல்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இது உள்ள நியூக்ளியஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஓகே, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அப்போனா இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட லெட்ஸ் சே ஃபிளாட் செல்ஸ் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே என்ன பண்ணும்? ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும். அப்போ இது என்னது? குரூப் ஆஃப் செல்ஸ் பட் they are performing same, they are having similar functions. Okay, same function they are performing, है ना? So ஒரே மாதிரி functions அவங்க கொடுக்கறனால அவங்க ஒரு tissue. அதனால such organisms are tissue level organisms. All right, and இதில் என்ன கொடுத்துருக்காங்க? group of one or more type of similar cells similar in origin and specialized to perform a specific function. So அவங்க origin எப்படி இருக்கணும்? சிமிலராக இருக்கணும். similar origin and similar function, specialized to perform a specific function, but எல்லா அந்த cells எல்லாமே ஒரே மாதிரி function perform பண்ணும். Specialized function, but it should be similar functions. All right, held together in specific extracellular materials constitute a tissue. Only 4 basic type of tissues are present in complex animals. அதான் 4 type of tissue தான் நம்ம கிட்ட இருக்கு. Before we proceed forward, I just want to check, am I clearly audible and visible clearly without any lagging? எல்லாருமே சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிளியரா என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா without any lagging? and video கிளியரா இருக்குல without any stuck or lag? because I am feeling somewhere அந்த மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுது எனக்கு. no, எல்லாமே கிளியர்ல? all clearனா thumbs up கொடுங்க. come on. okay, சரி, நல்ல விஷயம். okay, all right, thank you. yes, okay, நல்ல விஷயம். சரி, அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? 4 டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கு. அது என்னது? சரி, 4 டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்குன்னா அது என்னென்ன டிஷ்யூ? நம்ம 4 டைப் இருக்கு. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ நம்மளோடது என்னது? எபிதீலியல் டிஷ்யூ. என்னது? எபிதீலியல் டிஷ்யூ. ஆல்ரைட், ரெண்டாவது என்னது? ரெண்டாவது நம்மளோட கனெக்டிவ் டிஷ்யூ. கரெக்டா? கனெக்டிவ் டிஷ்யூ. மூணாவது என்னது? மூணாவது நம்மளோட மஸ்குலர் டிஷ்யூ. அண்ட் நாலாவது என்னது? த மோஸ்ட் பியூட்டிஃபுல் நியூரல் டிஷ்யூ. ஏன் நான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சொல்றேன் அப்படின்னா இது நான் வரையும் போது கொஞ்சம் அழகாக வரைவேன், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் நியூரான் வரைகிறது. நிறைய பேர் அது பயப்படுவாங்க நியூரான் வரைகிறதுக்கு, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நியூரான் வரைகிறது. கலராக பிரான்ச்சாக அழகாக வரைவேன் பிகாஸ் ஆஃப் தட். எனிவேஸ், ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டிஷ்யூ ஃபார்மிங். எனிவேஸ், ஸோ இது என்னது? இது வந்து செல்லுலர் லெவல், இது டிஷ்யூ லெவலில் நிறைய செல்ஸ் இருக்கீங்க அண்ட் ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ, ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும், சிமிலர் செல்ஸ் தான் எல்லாமே, அதனால இது டிஷ்யூ. ஆல்ரைட், அதனால தான் டிஷ்யூ. நெக்ஸ்ட் என்னது? Next is organ level. Animal tissues are organized in specific proportions and pattern to form an organ. இப்போ ஆர்கன் அப்படின்னா அது வந்து நம்ம நிறைய டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ ஒரு டிஷ்யூ இருக்காது, அதில் more than one tissue will be present. ஏன்னா more than one tissue will be present and அது வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் ஆகிருக்கும் டு ஃபெசிலிட்டேட் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி. நம்ம பாடியில் இருக்கிற ஏதோ ஃபங்க்ஷனை என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்ம ஃபங்க்ஷனை ப்ராப்பராக நடத்துறதுக்காக அது என்ன இருக்கும், ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டில் எல்லா டிஷ்யூமும் ஒன்று சேர்ந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அண்ட் அந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிட்னி இருக்குன்னு வைங்க, கிட்னி இருக்குது நம்மக்கிட்ட. இந்த கிட்னி என்ன பர்ஃபார்ம் பண்ணும்? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அவர் கிட்னி? த ஃபங்க்ஷன் ஆஃப் அவர் கிட்னி, the function of this kidney is to filter the blood. கரெக்டா? இது என்ன பண்ணும்? நம்ம blood filter blood நம்ம filter பண்ணும். கரெக்டா? இப்போ blood filter பண்ணுனா bloodல impurities இருக்குமா? yes, obviously bloodல என்ன இருக்கும்? impurities present ஆயிருக்கும். என்ன மாதிரி impurities present ஆயிருக்கும்? நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம தேவையில்லாத ட்ரக்ஸ் எடுத்திருப்போம், அந்த ட்ரக் நம்ம பாடியில் யூட்டிலைஸ் ஆகும், எக்ஸஸாக இருக்கிறது நம்ம வெளியே ஃப்ளஷ் பண்ணி ஆகணும் இல்லையா, நம்ம பாடியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம பாடியில் என்ன நடந்துட்டு இருக்கு, மெட்டபாலிசம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, மெட்டபாலிசம் நடந்துட்டு இருக்கு. அந்த மெட்டபாலிசம்ல இருந்து ஸோ கெமிஸ்ட்ரியில் ஆர் நார்மலி பயாலஜிலையும் சரி ஒரு ரூல் இருக்கு.
நம்ம என்ன ரூல் இருக்கு, அந்த ரூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ரியாக்ஷனுமே வேஸ்ட் இல்லாம கம்ப்ளீட் ஆகாது. ஏதோ ஒரு பை ப்ராடக்ட் ஏதோ ஒரு சின்ன வேஸ்ட் அமௌண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நம்ம பாடியில் எக்கச்சக்கமான மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அந்த எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லையும் என்ன பண்ணியிருக்கும், கொஞ்சம் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். அப்போ எல்லா வேஸ்ட்டும் கலெக்ட் ஆகிட்டு இருக்கு பாடியில். அப்போ அதை ரிமூவ் பண்ணி தானே ஆகணும், ஏன்னா அது வேஸ்ட் இல்லையா. அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா ரிமூவ் பண்ண வேண்டாம், யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தா அதை வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். அது வேஸ்ட், ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக ப்ரோட்டீன் சாப்பிட்றோம் இல்லையா, ப்ரோட்டீன் சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் பிரேக் ஆகுது, அங்கிருந்து ஒரு சில மெட்டபாலிக் சப்ஸ்டன்சஸ் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. Alright, yes, so adela enadhu we have to remove all those things. That is the work of kidney, correct? So hi, good evening Vijayalakshmi. So yes, VDS, we urea angardu or waste da. Yes, so good evening Vijayalakshmi. We are studying animal tissue, structural organization in animal, fresh chapter zoology, and in that animal tissue we are studying. Here we are just understanding the basics of animal tissue, and we will move forward and we will talk about epithelial tissue also. I hope you are doing good, and have a great evening everybody. Chalo, so yes, now என்ன சொல்லிட்டு இருந்தேன், இங்கே கிட்னி அதோட ஃபங்க்ஷன் பண்ணும். என்ன ஃபங்க்ஷன் பண்ணும், ஃபில்டர் பண்ணும். அப்போ பிளட்ல அந்த இம்பியூரிட்டிலாம் இருக்கும், அதெல்லாமே ரிமூவ் பண்ணணும், கரெக்ட். ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதா கிட்னியோட வேலை. Okay, you thought animal kingdom are again animal kingdom, we are already done with animal kingdom kanna, we are already done. So just go to our channel, go to playlist, okay, there you will be having what, animal kingdom playlist, go and watch. If not, then whatever we are teaching, take notes, study properly and get good mark and become a doctor. Okay, you want to become a doctor or you want to become an HR? So if you want to become a doctor, then join NEET course and follow the notes, okay, or regularly join the classes. You definitely will become a doctor one day, right? If not, then okay, no problem. Whatever you are doing, do good in that. Chalo, so filter blood, adha enadhu nammaloda blood, HR, okay, then be an HR. Chalo, ஸோ ஃபில்டர் பண்ணும். என்ன பண்ணும், கிட்னி என்ன பண்ணும், ஃபில்டர் பண்ணும், கரெக்டாக. சரி, கிட்னி என்ன பண்ணும், நம்ம பிளட் ஃபில்டர் பண்ணும். ஸோ கிட்னி வந்து பிளட் ஃபில்டர் பண்ணும். ஸோ அது வந்து ஆர்கன். ஸோ இதில் என்ன இருக்குது, நிறைய டிஷ்யூ இருக்குது. இதில் என்ன இருக்குது, நிறைய டிஷ்யூ. எப்படி இருக்குது, நம்ம போடோசைட்ஸ் இருக்குது, பௌமன் கேப்சூலில் என்ன இருக்குது, அது ஒரு போடோசைட்ஸ். ப்ளஸ் அதில் என்ன இருக்குது, நம்மளோட நெஃப்ரான் இருக்குது, அதில் காலுமினார் எபிதீலியல் செல்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதில் கனெக்டிவ் டிஷ்யூ நம்ம கிட்ட ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா, கனெக்டிவ் டிஷ்யூவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் நியூரான் இருக்குமா, ஆப்வியஸ்லி நியூரான்ஸ் இருக்கும். நியூரான்ஸ் தான் என்ன பண்ணும், இந்த கிட்னியில் நியூரான்ஸ் இருக்குமா, கண்டிப்பாக கிட்னியில் நியூரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்மளோட எரித்ரோபோயட்டின். பட் நாலேஜ் இஸ் குட், ஓகே, வெரி குட், தென் கெயின் நாலேஜ், no problem. Then it's not necessary to study only animal kingdom to gain knowledge. You can gain knowledge from this lecture also, okay. So please gain knowledge, very good to know that. Thank you. So now கிட்னியில் என்ன இருக்கும், எரித்ரோபாய்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோன் என்னது, அந்த ஹார்மோன் நம்ம பாடியில் பிளட் செல்ஸ் ஆர்பிசி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான பிளட் செல்ஸ். அது எப்படி ரிலீஸ் ஆகும், பிகாஸ் ஆஃப் த நியூரல் டிஷ்யூ. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டு வேல இங்கே வேலை செய்யுது. ஸோ இது ஆர்கன் சிஸ்டம்னா நிறைய ஆர்கன் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும். அதுதான் நம்மளோட ஆர்கன் சிஸ்டம். சரி, அப்போ ஆர்கானிசம் என்ன, ஆர்கானிசம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் ஆர்கன் சிஸ்டம்ஸ். நம்ம பாடியில் என்ன இருக்குது, வி ஆர் அன் ஆர்கானிசம். நம்ம பாடியில் எவ்வளோ இருக்குது, நிறைய ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. என்னென்ன இருக்குது லைனாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம பாடியில் எவ்வளோ ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது லைனாக சொல்லுங்கள். கமான் எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் லைனாக எவ்வளோ. மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட். எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா ஃப்ரம் மை சைடு உங்களுக்கு ஒரு சாக்லேட். கமான், எல்லா சிஸ்டம்ஸுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். சிஸ்டம்ஸ் ஆஃப் யோர் பாடி. எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா? சரி, அது வரைக்கும் நான் தண்ணி குடிச்சுக்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. டைப்பிங், சரி டைப். கண்ணா, ஐ எம் ஆஸ்கிங் ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் கிடையாது, ஆர்கன் சிஸ்டம். இந்த பேசிக்லேருந்து போகலாம், ஓகே. பேசிக்லேருந்து ரொம்ப டீட்டெயிலாக டிக் பண்ண வேண்டாம். பேசிக் சிஸ்டம்ஸ் ஒரு 10-12 இருக்கா, நிறைய இருக்குது. பட் பேசிக்லி ஒரு 10-12 சொல்லுவோம். எஸ் டைப் பண்ணுங்க, கமான்.
ஜிஐடி அப்படிங்கிறது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், அது சிஸ்டம் கிடையாது. ஓகே, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பட் ஜிஐடி அப்படிங்கிறது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், நாட் சிஸ்டம். ஓகே, அண்ட் ஆர்டிங்கிறது ரீனல் டிசார்டர்னு சொல்லலாம், அதனால் ஷார்ட் ஃபார்மில் போட வேண்டாம் நீங்கள். சிவிஎஸ் இஸ் கரெக்ட், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சொல்லலாம். சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பட் அது வந்து எதில் வரும், அது ஒரு சப் சிஸ்டம். எதுக்குள்ளே வரும், நர்வஸ் சிஸ்டம்குள்ளே வரும். நர்வஸ் சிஸ்டமில் சிவிஎஸ் அண்ட் பிஎன்எஸ் இருக்குது, சிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ். எஸ், சரி, ஆல் ரைட். எஸ் எஸ் எஸ். ஸோ என்ன சிஸ்டம் இருக்கு, நம்பர் ஒன் we have digestive system. Okay, number one we have digestive system. Number two we have respiratory system. Number two we have respiratory system. And number three we have circulatory system. Circulatory system, or we can say cardiovascular system. Cardiovascular system है ना, cardiovascular system நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு நம்ம கிட்ட, எஸ், excretory system. excretory கிடையாது, excretory system இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன இருக்கு, muscular system இருக்கு இல்லையா, muscular system இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட skeletal system இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, nervous system இருக்கு, nervous systemல தான் சிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ் வரும். சரியா, சரி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸோக்ரைன் சிஸ்டம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கு, சரி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம் இருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிஸ்டம் நிறைய இருக்கு. இம்யூன் சிஸ்டம் இருக்கு. ஆல்ரைட், இம்யூன் சிஸ்டம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இனி நிறைய போயிட்டே இருக்கலாம். ஓகே, யூரினரி சிஸ்டம் இருக்கு, ரைட், யூரினரி சிஸ்டம் இருக்கு. இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். 13 மிஸ் பண்ணிட்டோமா? ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ வீக்காக இருக்குது நம்ம மேத்தமெட்டிக்ஸில். இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் போயிட்டே இருக்கலாம். சின்ன சின்ன சிஸ்டம் இனி நிறைய இருக்குது. போர்ட்டல் சிஸ்டம் இருக்குது, நிறைய இருக்குது. லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இருக்குது, ஆப்வியஸ்லி இல்லையா. ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, மோர் தென் ஒன் சிஸ்டம், நிறைய சிஸ்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கு, ரைட். ஸோ அதனால தான் நம்ம ஒரு ஆர்கானிசம். சரி, animal tissues are classified into how many types? 4 major classes based on the function performed by their cells. Functions, okay. என்னென்ன 4 types of நம்மக்கிட்ட tissues இருக்கு, animal tissue இருக்கு. Number 1 epithelial, connective, muscular, neural, already நம்ம பார்த்தாச்சு. The term tissue was coined by Bichett அப்படிங்கிற ஒரு மனுஷன், great person. He is considered as the father of histology, father of animal histology. So what is histology? அப்போ histology என்ன? Histology is the branch of biology which deals with the study of tissues. அதுதான் நம்மளோட histology. So what is histology? Histology is the branch of biology that deals with the study of tissues. Right? Yes? Clear? கிளியர், புரிஞ்சுதா? சரி, டிஷ்யூ, அனிமல் டிஷ்யூ, இப்போ எபித்திலியல் டிஷ்யூ ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அனிமல் டிஷ்யூவில் நமக்கு நிறைய டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கு. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் எபித்திலியல் டிஷ்யூ அப்படிங்கிறது என்னது, எப்பினா அவுட், கவர், எப்பினுங்கிறது கவர் மாதிரி, எப்பி அவுட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், அவுட்டர், அண்ட் தீலியம் கவர். So outer covering cells. So இது covering cells. Epithelial, epinadu outer and thelium அப்படினா covering. So outer covering. So cover பண்ற cells. Covering cells. So covering cells எங்கிருந்து originate ஆயிருக்கு? Epithelial cells ஓட origin என்ன? Epithelial cells ஓட origin என்ன அப்படின்னு பார்த்தா, first mesoderm, எக்டோடர்ம், எண்டோடர்ம், இந்த 3 ஜெர்மினல் லேயர். நம்மகிட்ட எவ்வளோ ஜெர்மினல் லேயர் இருக்கு? 3 ஜெர்மினல் லேயர் இருக்கு. கரெக்டா? என்னென்ன? எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம். இந்த 3 ஜெர்மினல் லேயர் இருக்கு. இந்த 3 ஜெர்மினல் லேயர்ல இருந்து எபித்தெலியல் டிஷ்யூ, இந்த 3லிருந்துமே எபித்தெலியல் டிஷ்யூ வந்து டெவலப் ஆகும். ஆல்ரைட், இந்த 3லிருந்துமே டெவலப் ஆகும் எபித்தெலியல் டிஷ்யூ.
ரெண்டாவது என்னது நம்மளோட கனெக்டிவ் டிஷ்யூ. இது எங்கிருந்து டெவலப் ஆகும்? ஓன்லி மீசோடம். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ எங்கிருந்து டெவலப் ஆகும்? ஓன்லி மீசோடம். மீசோடம்லேருந்து தான் கனெக்டிவ் டிஷ்யூ டெவலப் ஆகும். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ ஒரிஜினேட்டட் ஃப்ரம் மீசோடம். ஓகே, மஸ்குலர் டிஷ்யூ ஒரிஜினேட்டட் ஃப்ரம் அகெயின் சேம் மீசோடம். and நம்மளோட nervous tissue originated from ectoderm. So epithelial tissue is the only tissue. நோட் பண்ணிக்கோங்க ஸ்டார் போட்டு இங்க நோட் பண்ணிக்கோங்க. என்னது? epithelial tissue is the only tissue which has all three origin. It originates from all three germ layer. Alright, so epithelial tissue is the only tissue which originates from all three germ layers. Other than that, endoderm lirundu only epithelial tissue is originated. இதெல்லாமே shortcut trick ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. Epithelial tissue is the only tissue which originates from endoderm, and epithelial tissue is the only tissue which originates from all three germ layers. புரிஞ்சுதா? Yes? Right? சரி, அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் விஷயம் என்னது? nervous tissue and epithelial tissue, these are the only two tissues which originate from ectoderm. ectodermலேருந்து என்னென்ன ஒரிஜினேட் ஆகிருக்கு டிஷ்யூ? ஒன்று nervous tissue, இன்னொன்று epithelial tissue. இது ஒரு இங்கே நோட் பண்ண வேண்டியது. ஸோ ectodermலேருந்து எது? only two. எது? nervous and epithelial. பேலன்ஸ் ரெண்டும் endoderm. அப்படின்னா endodermலேருந்து 3 டிஷ்யூ இருக்கு. அப்போ நர்வஸ் சிஸ்டமில் எண்டோடம், மீசோடம். ஸோ மீசோடம்லேருந்து 3 இருக்கு. அப்போ நர்வஸ் டிஷ்யூ மீசோடம்லேருந்து வராது. இன்னொரு விஷயம், நர்வஸ் டிஷ்யூ என்ன ஆகாது? செல் டிவிஷன் நடக்காது நர்வஸ் டிஷ்யூவில். கரெக்டாக ஒரு தாட்டி அது டிவைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது செல் டிவைட் ஆகாது பர்த்க்கு அப்புறம். ரைட், இந்த மாதிரியும் இருக்கு. பட் நம்ம அது நர்வஸ் டிஷ்யூ படிக்கும்போது அது பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதுதான் பேசிக்ஸ். அண்டர்ஸ்டுட்? கிளியர்லி புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க டக்குன்னு. அண்ட் தம்ஸ் அப் போட்டுருங்க புரிஞ்சிருச்சு அப்படின்னா. தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். All right. சரி, ஓகே டன். சரி, ஓகே. சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? நல்ல விஷயம். ஓகே, ஃபைன். சரி, அப்போது இங்கே வேற இல்லை, சித்ரா இங்கே இல்லை. ஓகே, இங்கே சித்ரா இல்லை, லத்திகா இன்னைக்கு ஜாயின் பண்ணல, லீவியாதன் கவனிக்கல, அப்படி தானே? அவங்க இல்லை. ஸோ யூ பீப்புள் ஆர் நாட் ரெஸ்பாண்டிங். ஸோ எனக்கு அப்படிதான் தோணுது. வில் சி. ஓகே, அடுத்தது epithelial tissue. But before we start with the epithelial tissue, இந்த இடத்துல நம்ம ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கேட்டாங்களே. ஸோ ஒரு சின்ன ஸ்டடி பிளான் ஒன்று கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ ஸ்டடி பிளான் தரேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி பிளான் தரேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாம், அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போயிட்டாங்க. எஸ், ஸோ they don't லைக் திஸ் கிளாஸ், அதனால தான் போயிட்டாங்க. எனிவேஸ், நார்மலி நீங்கள் வந்து 1 இயரில் நீட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 1 இயரில் நீட் கிளியர் பண்ணணும்னா காலையில் 6 மணிக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். 6 AM நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். அண்ட் பர் டே, ஓகே 6 AM ஃபுல்லாக சொல்கிறதுக்கு முன்னாடி பர் டே நீங்கள் எவ்வளோ படிக்கணும்? பர் டே நீங்கள் செல்ஃப் ஸ்டடி எவ்வளோ நேரம் பண்ணணும்? சப்போஸ் நீங்கள் ட்ராப்பர் அப்படின்னா, ட்ராப்பருக்காக நான் சொல்கிறேன், 11th 12th ப்ளஸ் 11th 12th அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கிளாஸ் லெக்சர் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கூல் இருக்கும், ஸ்கூலுக்கு போயிட்டு வருவீங்க, அது ஓகே, சரியா? பட் நீங்கள் ட்ராப்பர் அப்படின்னா பர் டே நீங்கள் என்ன பண்ணணும்? செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். செல்ஃப் ஸ்டடி அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் 8 to 10 hours செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்.
இந்த செல்ஃப் ஸ்டடியில் இந்த 8 to 10 ஹவர்ஸில் ஓகே ஸ்டடி ப்ளஸ் ப்ராக்டிஸ் இந்த ரெண்டுமே இன்க்ளூடட் தான். சரியா? ஸ்டடி ப்ளஸ் ப்ராக்டிஸ் இது ரெண்டுமே இன்க்ளூடட். சார் எம்எம்சிக்கு எவ்வளோ மார்க் வேணும் சார்? எம்பிசி கேட்டகரிக்கு ஓகே எம்எம்சி எம்பிசி கேட்டகரி அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் வரைக்கும் அதோட ரேஞ்ச் வேறு இருந்தது. இப்போது இந்த வருஷம் கட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் ரேங்கிங் ஸ்டேட் ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் தான் எம்எம்சி இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். சரியா? இப்போதைக்கு சொல்கிறது கஷ்டம், பட் ஜட்ஜ் பண்ணலாம். அடுத்த வருஷம் பார்க்கலாம். 630 640 அந்த ரேஞ்சில் இருந்தால் ஓகே 600 ப்ளஸ் இருந்தால் எம்எம்சி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதா நான் சொல்லுவேன் இப்போதைக்கு. பட் கட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சரியா? ஸோ பர் டே நீங்கள் 8 to 10 hours செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். அதில் நீங்கள் ஸ்டடி ப்ளஸ் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும். ஆல்ரைட்? சரி, இந்த 8 to 10 hours அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் லெக்சர்ஸ் நீங்கள் கவனிக்கணும். ஓகே, என்ன பண்ணணும்? லெக்சர்ஸ் கவனிக்கணும். அது லெக்சர்ஸ் கவனிக்கும் போது நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் ரைட்டிங் இஸ் மஸ்ட். நோட்ஸ் ரைட்டிங் இஸ் மஸ்ட். அப்போது நோட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஓகே, லெக்சர்ஸ் கவனிக்கணும் ப்ளஸ் நோட்ஸ் எடுக்கணும். அப்போ எவ்வளோ நேரம் இது பண்ணலாம் நம்ம? 8 to 10 hours செல்ஃப் ஸ்டடி. இது 4 to 6 hours மேக்ஸிமம். மேக்ஸிமம் இது சொல்கிறது என்னது? மேக்ஸிமம். மேக்ஸிமம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து லெக்சர் கவனிக்கணும்னா அது வேண்டாம், அது பண்ணாதீங்க, அது பண்ணுறது வேஸ்ட்டு. ஆல்ரைட், ட்ராப்பர் பேட்ச் 4 to 6 hours. இதில் all 3 subject 4 subject போட்டுக்கலாமா? இங்கே தனித்தனியாக நீங்கள் படிங்க. all 4 subject or any 2 subject per day. Depends. Okay, சப்போஸ் நீங்கள் வந்து 2 சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன எடுக்கலாம்? நீங்கள் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கலாம். 2 சப்ஜெக்ட் அப்படி எடுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இது 2 காம்போ வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா ஓகே இங்கே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போட்டுக்கலாம். ஆர் சப்போஸ் இந்த காம்போ உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் ஜுவாலஜி போட்டுக்கலாம். ஆல்ரைட், ஃபிசிக்ஸ் ப்ளஸ் ஜுவாலஜி போட்டுக்கலாம். இல்லையா? இல்லைன்னா நமக்கு இதுக்கு பதிலாக கெமிஸ்ட்ரி ப்ளஸ் ஜுவாலஜி போட்டுக்கலாம். அப்போ கெமிஸ்ட்ரி போட்டிங்கன்னா அது கூட பாட்னி போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் லெவல் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இல்லையா? சரி, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு 2 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட்னா ஆப்வியஸ்லி நீங்கள் எல்லாமே போடணும். ஸோ 4 சப்ஜெக்ட் நீங்கள் போடும்போது 1.5 hours. ஆல்ரைட், 1.5 hours பர் சப்ஜெக்ட். நீங்கள் போடலாம். ஃபிசிக்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல இன்க்ரீஸ் டைம் ஃபார் ஃபிசிக்ஸ். இந்த டைம் இன்க்ரீஸ் பண்ணுறத பாட்னி ஜுவாலஜியில் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 hours பர் சப்ஜெக்ட் பாட்னி ஜுவாலஜியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ 4 to 6 hours மேலே நீங்கள் லெக்சர் கவனிக்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து வேண்டாம். ட்ராப்பர் பேட்ச்க்கு அது யூஸ் இருக்காது. 4 to 6 hours. அப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? 4 to 6 hours ப்ளஸ் 8 to 10 hours என்னாச்சு? ஸோ இது 12. ஸோ டோட்டல் ஸ்டடி பிளான் எவ்வளோ ஆச்சு? டோட்டல் ஸ்டடி பிளான் இங்கே நம்ம 12 to 16 hours நம்ம என்ன பண்ணியாச்சு? படித்தாச்சு. 12 to 16 hours நம்ம படித்தாச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ் 16 hours எவ்வளோ நேரம் இருக்கும்? 8 hours இருக்கும். இல்லையா? 8 hours இருக்கும். 6 hours of sleep. 6 hours of sleep plus 2 hours of other activities. நீங்க இது பண்ணலாம். ஆல்ரைட், இல்லைனா இப்போ 16 hours அப்படின்னா நான் 6 to 8 hours 24 சொல்லியிருக்கேன். 12 hours அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? 6 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு 6 to 8 hours அப்படின்னு ஸ்லீப் போட்டுக்கலாம். ஆல்ரைட், 6 to 8 hours of sleep போட்டுக்கலாம். 6 to 8 hours of sleep போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் 2 hours of other activities பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 2 hours இல்லைன்னா 2 to 4 hours அப்படின்னு போட்டுக்கலாம். 2 to 4 hours. 2 to 4 hours of other activities. இதை கட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணிடுதா? சரி, பண்ணிக்கலாம்.
ஆல்ரைட். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், இது வந்து நம்ம இது ஸ்டடி பிளானாக உங்களுக்கு இருக்கலாம். ஓகே, இது நம்ம என்ன இருக்கலாம், இது ஸ்டடி பிளானாக இருக்கலாம். இது வந்துட்டு ஓவராலாக நான் சொல்லிட்டேன். இதில் இந்த 8 to 10 ஹவர்ஸோட ஸ்டடி பிளான் 8 to 10 ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இதில் செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது 1 hour physics or 2 hours physics study. ஓகே, தென் 2 hours physics படிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 1.5 hours chemistry படிக்கலாம். ஆல்ரைட், chemistry படிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னாச்சு 3.5 ஆச்சு இல்லையா, 3.5. அப்போது 1.5 hours botany and 1.5 hours zoology இல்லையா. நம்ம இது கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1.5க்கு பதிலாக நம்ம 1 hour மாற்றிக்கலாம். 1 hour போதும் ஒரு நாளைக்கு இல்லையா, பாட்னி அண்ட் ஜுவாலஜி. அது எவ்வளோ ஆச்சு, 2, 3, 4, 4.5 hours. 4.5 hours. அதில் 30 minutes டெஸ்ட். 30 minutes என்னது, டெய்லி டெஸ்ட். 30 minutes டெய்லி டெஸ்ட் எவ்வளோ ஆச்சு, 2, 3, 4, 5, 6 hours ஆச்சு. பேலன்ஸ் நம்மகிட்ட என்ன இருக்குது, பேலன்ஸ் நம்மகிட்ட 2 to 4 hours இருக்குது. அதில் என்ன பண்ணலாம், அதில் 1 hour ஹார்ஸும் போடக்கூடாது, 1 hour பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. சரி 1 hour வேணாம், ஸோ 2 hours இங்கே போட்டுக்கலாம். ஸோ 2 hours பாட்டனி ஜுவாலஜி, 2 hours botany and zoology. Question practice 2 hours botany zoology என்ன பண்ணலாம், question practice பண்ணலாம். balance 1.5 hours or 2 hours நீங்க என்ன பண்ணலாம், 2 hours physics 2 hours and chemistry 2 hours. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இதை ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணணும். நீங்கள் இது ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணணும். அப்போது ப்ராக்டிஸ் எவ்வளோ நேரம் ஆச்சு, ஃபிசிக்ஸ் 2 hours, கெமிஸ்ட்ரி 2 hours, பாட்டனி 1 hour, zoology 1 hour. Okay, zoology 1 hour, 2, 4, 5, 6 plus 7, 8, 9, 10, 11, 12 hours ஆச்சு. 12 hours ஆயிடுச்சா, சரி. அப்போ 12 hours ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2 hours கட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், பாட்டனி 30 minutes, zoology 30 minutes and இந்த இடத்துல 1 hour. ஸோ 2, 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 hours ஆச்சா. ஸோ 10 hours இங்கே ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் 8 to 10 hours, ஸோ 8 to 10 hours தான் நீங்கள் 8 hours தான் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டில் ஏதோ 2 சப்ஜெக்ட் இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8 to 10 hours நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரிவிஷன் டைம் டேபிள் மாதிரி இருக்கா, ட்ராப்பர்ஸ்க்கு இது கிட்டத்தட்ட ரிவிஷன் தான், ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க. ஸோ ட்ராப்பர்ஸ்க்கு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஓகே, செல்ஃப் ஸ்டடி பண்ணியாச்சு, லெக்சர் கவனிச்சாச்சு, ப்ளஸ் டெஸ்ட்டும் எழுதியாச்சு. ஸோ டெய்லி டெஸ்ட்டும் எழுதியாச்சு 1/2 மணி நேரம். இந்த டெய்லி டெஸ்ட் இருக்குல்ல, டெய்லி டெஸ்ட் இந்த 30 minutes டெய்லி டெஸ்ட்டில் எனி ஒன் சப்ஜெக்ட் அது எனி ஒன் சப்ஜெக்ட் நீங்கள் டெய்லி டெஸ்ட் எழுதலாம். எல்லா சப்ஜெக்ட் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எழுதலாம். பாட்னி எழுதுனீங்கன்னா 60 கொஸ்டின், ஜுவாலஜி எழுதுனா 60 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி எழுதுனா ஒரு 30 கொஸ்டின். ஆல்ரைட், அதே நீங்கள் ஃபிசிக்ஸ் எழுதுனா ஒரு 15 கொஸ்டின், அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை 30 கொஸ்டின் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இது நம்ம ரிவிஷன் இந்த மாதிரி நம்ம படித்தா என்ன இருக்கும், இந்த மாதிரி நம்ம படித்தா ஈஸியாக நம்ம நீட் கிளியர் பண்ணிடலாம். டெடிக்கேட்டட்லி எவ்ரிடே நம்ம இந்த பிளான் பண்ணணும்.
ஓகே, டெடிகேட்டட்லி எவ்ரிடே. ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆல்ரைட், இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இதை உங்களோட டைமுக்கு அக்கார்டிங் நீங்கள் செல் சைக்கிள் செல் டிவிஷன் டிபிபி நாட் அவைலபிள். ஆமாம், அதுதான் சொன்னேன். ஆப்ரேட்டருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நேற்று அவர்கிட்ட நான் ஃபோன் அவர் ரீச் பண்ண முடியல. பட் நான் இன்றைக்கி கூப்பிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. ஒரு 24 hours டைம் கொடுங்க, 24 to 48 hours அதுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே செல் சாப்டர் இது நீங்கள் முடிங்க. ஆல்ரைட், ஓகே ஃபைன். ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். அது போக என்ன பண்ணலாம், நம்ம டெய்லி ரொட்டீன் நீங்கள் போட்டுக்கலாம். டெய்லி ரொட்டீன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ ஒரு 6 hours தூங்கணும் அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும். ஓகே, இதுதான் உங்களோட டெய்லி டைமாக இருக்கணும். தூங்குறத விட்டுட்டு இது கூட 2 to 4 hours ஆஃப் அதர் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, 12 o'clockலேருந்து 12 to 6 ஸ்லீப் டைம் இருக்கணும். 12 to 6 எப்படி இருக்கணும், ஸ்லீப் டைம். இல்லைன்னா 10 to 6 இருக்கலாம், அது நீங்கள் மாற்றிக்கோங்க. 6 hours என்னது, 6 hours உங்களுக்கு 10 to 6 hours 12 to 6, 8 hours 10 to 6 நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த டெய்லி டைமை நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா? ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம எபித்திலியல் டிஷ்யூ முடிச்சிட்டோம் அப்படின்னா டைம் வைஸும் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதுக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா, சரியா? எனிவே முடிப்போமான்னு தெரியல, பட் எபித்திலியல் டிஷ்யூ நம்ம டக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா நான் டைம் வைஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? சரி, எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது, ஸோ எபித்திலியல் டிஷ்யூ. ஓகே, எபித்திலியல் டிஷ்யூ. ஆல்ரைட், epithelial tissue அப்படின்னா என்ன? epithelial tissue அப்படின்னா and epithelial tissue is commonly known as epithelium or epithelia. so singular, இது என்னது singular, and இது நம்மளோட plural form. so epi அப்படின்னா மேல, thelia அப்படின்னா covering. so மேல கவர் பண்ணியிருக்கிறதானா. upon, okay, thelio means grows. so அதுதான் covering, growing covering அப்படின்னு சொல்லலாம். so upon மேலே இருக்கும், தீலியோ மீன்ஸ் க்ரோஸ் அப்படிங்கிறது அது க்ரோத், அதான் மேலே க்ரோ ஆகும், மேலே கவரிங், அவுட்டர் கவரிங் தான் அது. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் அ டிஷ்யூ தட் க்ரோஸ் அப்பான் அதர் டிஷ்யூஸ், அதுதான் எபித்திலியல் டிஷ்யூ. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 1 or more layers of compactly arranged similar cells with which provide a covering or a lining. இதுதான் covering or a lining. Okay, on the external and internal surface of many body parts. இன்டர்னல் சர்ஃபேஸ்லேயும் இருக்கும், எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்லேயும் இருக்கும். சார் இந்த சாப்டருக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இல்லையா சார்? இந்த சாப்டருக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நம்ம தேவையில்லை. ஏன்னா இந்த சாப்டரில் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஹியூமன் ஃபிசியாலஜி சாப்டரில் வரும். இந்த சாப்டருக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தேவை கிடையாது. இந்த மாதிரி நமக்கு பாயிண்ட் வைஸ் படிக்கிறது ஈஸியாக, பிகாஸ் லொக்கேஷன் தான் அதிகமாக படிக்கணும், லொக்கேஷன் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதனால் இதுக்கு நான் அவ்வளோ தேவைப்படாது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஆல்ரைட், சரி. So covering or a lining on the external and internal surface of many body parts. Epithelial tissue is the first tissue to be formed in the embryo. Very important point, please note பண்ணிக்கோங்க. Epithelial tissue is the first tissue to be formed in the embryo and first tissue to evolve in the animal kingdom. First tissue. Sir, அப்போ 8 hours தூங்க கூடாதா? 8 hours தூங்கலாம். Those who are like preparing for the very first time, 11th இருக்கீங்க, இனி உங்களுக்கு இனஃப் டைம் இருக்குன்னா 8 hours தூங்குங்க. நார்மலாக எல்லாருமே 8 hours, ட்ராப்பர்ஸும் 8 hours தூங்கலாம். See, quantity is not important, quality is important. Quantity of learning, quantity of time you are spending for studying, that is not going to work. அது வேலை செய்ய போகிறது கிடையாது. எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, படிக்கிற நேரத்தில் எப்படி படிக்கிறோங்கிறதா முக்கியம், இல்லையா? நான் ஜிம் போவேன், 2.5 yearsஆக போகிறேன், ஸோ எனக்கு நல்லா தூக்கம் வருமே, ஸோ என்னால் ஜிம் போகாமல் இருக்க முடியாது. 2.5 yearsஆக போயிட்டுருக்கேன்னா ஒரு 1 hour ஜிம்முக்கு போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 4 to 6 hours டைமிங் இருக்குல்ல, அதில் போ. ஓகே, இந்த 2 to 4 hours ஆஃப் அதர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, இதில் போ. அப்போ நல்லா தூக்கம் வரும்னா நீ 8 hours தூங்கு. ஓகே, 8 hours தூங்கு. அப்போது என்ன பண்ணு, இந்த இடத்துல கொஞ்சம் நீ என்ன பண்ணு, இந்த டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இல்லைனா டெஸ்ட் வந்து வீக்லி பண்ணிக்கோ, இந்த இடத்துல கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ, அந்த மாதிரி பண்ணு, அவ்வளோதான். இல்லைனா அந்த மாதிரி பண்ணு.
செல்ஃப் ஸ்டடி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே சரி. ஸோ டெஃபினிஷன் என்னது? a group of cells of same origin along with intercellular substances that perform a specific function is called a tissue. So tissue na enna? Tissue na ஒரே ஆரிஜின்ல இருக்கணும் and அது வந்து intercellular substances கூட இருக்கணும். intercellular substances அப்படின்னு என்ன? இன்டர்செல்லுலர்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் மெட்டீரியல் ஃபில் ஆயிருக்கணும். அதுதான் இன்டர்செல்லுலர் மெட்டீரியல். அங்கே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் இன்டர்செல்லுலர் சப்ஸ்டன்சஸ். ஸோ அது இருக்கணும். அதுதான் ஒரு டிஷ்யூ. பட் எபித்திலியல் டிஷ்யூவில் இன்டர்செல்லுலர் சப்ஸ்டன்சஸ் கிட்டத்தட்ட நெக்லிஜிபிள் அமௌண்ட்டில் இருக்கும். ரொம்ப டைட்லி பேக்டு இருக்காதுன்னு தான் போட்டிருப்பாங்க. ஓகே, பட் இருந்தாலும் அது ஒரு டிஷ்யூ தான். ஸோ ஹிஸ்டாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் அனாட்டமி ஆஃப் டிஷ்யூ. அதுதான் வந்து நம்ம டிஷ்யூ, ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ. Epithelial cells are compactly packed with little intercellular matrix are arranged in one or more layer. அதுதான் epithelial tissue அப்படின்னா என்ன? epithelial tissue அப்படின்னா intercellular spaces very negligible amountல இருக்கும். அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சில புக்ஸில் இது வந்து intercellular spaces இருக்காதுன்னு கூட சொல்லுவாங்க. பட் இருக்கும், லைட்டாக என்ன இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் இருக்கும். ஸோ லிட்டில் intercellular spaces will be present. ஸோ எப்படி இருக்கும்? இது ஒரு செல் அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு செல் இருக்குது. ஆனால் அந்த இதுக்கு ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கும்? இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வெரி மினிமம், ரொம்ப டைட்லி பேக்டாக இருக்கும், ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ வெரி லிட்டில் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வில் பி present. Okay, so the cells of single layer epithelial tissue or the cells of lowermost layer of a multi-layered epithelial tissue is rest on the extracellular basement membrane which separates the epithelial tissue from the underlying tissue. It consists of an outer thin layer of mucopolysaccharides and glycoproteins. Okay, என்ன சொல்ல வராங்க? இப்போது நம்ம எபித்திலியல் டிஷ்யூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர் எப்போவுமே கீழே இருக்கிற பேஸ் லேயரில், இப்போ கீழே இருக்கிற பேசிக் லேயர் இருக்குது அப்படின்னா அதில் எப்படி இருக்கும்? ஒரு எபித்திலியல் டிஷ்யூ இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே செல் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு நான் செல்லுலார் லேயர், அதுக்கு பேர் தான் பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன். அந்த பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் என்னது? பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் இருக்குது. அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன இருக்குது? அதுக்கு மேலே எபித்திலியல் டிஷ்யூஸ் இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்குது? எபித்திலியல் டிஷ்யூஸ் இருக்குது. ஸோ எபித்திலியல் டிஷ்யூ இதுதான் எபித்திலியல் டிஷ்யூ அண்ட் கீழே இருக்கிறது பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன். கீழே இருக்கிறதுன்னு பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன். ஸோ இந்த எபித்திலியல் டிஷ்யூ சிங்கிள் லேயராக இருக்கலாம் ஆர் இது எப்படி இருக்கலாம்? இது மல்டி லேயராக இருந்தாலும் இது ஓகே. என்னது? இது மல்டி லேயராக இருந்தாலும் அதோட ஃபர்ஸ்ட் லேயரில் மட்டும்தான் பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் இருக்கும், எல்லா லேயர்லையுமே இருக்காது. எபித்திலியல் டிஷ்யூ சிங்கிள் லேயராகவும் இருக்கலாம், மல்டிபிள் லேயராகவும் இருக்கலாம். சிங்கிள் லேயராக இருந்தாலும் மல்டிபிள் லேயராக இருந்தாலும் அதோட கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயரில் மட்டும்தான் என்ன இருக்கும்? அதோட பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் இருக்கும். எல்லா லேயர்லையுமே பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் இருக்காது. ஸோ பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் அப்படிங்கிறது ஒரு ஏ செல்லுலார் ஸ்ட்ரக்சர். ஏ செல்லுலார் அப்படின்னு என்ன? இதில் செல்ஸ் கிடையாது, இது செல் கிடையாது. கீழே இருக்கிற லேயர் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் லேயர் மட்டும்தான். சப்போர்ட்டிங் லேயர், இது வந்து ஒரு செல்லுலார் லேயர் கிடையாது. அப்படின்னா இது செல் கிடையாது, மேலே இருக்கிறது மட்டும்தான் செல்லுலார். அண்ட் இந்த பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் செல்லுலார் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் ஏ செல்லுலார் லேயர். ஓகே சரி. இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் அவுட்டர் தின் லேயர் ஆஃப் mucopolysaccharides and glycoproteins situated close to epithelial cells and an inner thick layer of collagen or reticular fibers. This is not very important, but anyways என்ன பண்ணியிருக்காங்க? இதோட காம்போசிஷன் சொல்லியிருக்காங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் an outer thin layer of mucopolysaccharides, outer layer mucopolysaccharides and glycoproteins இருக்கும். அதில் mucopolysaccharides அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் சுகர். இது என்னது? ஒரு டைப் ஆஃப் சுகர் மாலிக்யூல். அண்ட் கிளைகோப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் சுகர் சேர்ந்தா அது கிளைகோப்ரோட்டீன். சுகர் ப்ளஸ் ப்ரோட்டீன் சேர்ந்தா என்னது? கிளைகோப்ரோட்டீன். ஆல்ரைட். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் an outer thin layer of mucopolysaccharides and glycoproteins situated close to epithelial cells and an inner thick layer of collagen or reticular fibers.
ஓகே ஸோ இதில் என்ன இருக்கும் எஸ் மியூகோபாலிசாக்கரைட்ஸ் சரி மியூகோபாலிசாக்கரைட்னா என்னது மியூகோபாலிசாக்கரைட் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் சுகர் ஓகே அது மல்டிபிள் குரூப் ஆஃப் மெனி மோனோசாக்கரைட் that together form polysaccharides. So mucopolysaccharide is also a type of sugar molecule. It's a type of polysaccharide. Saccharide அப்படின்னா sugar, saccharideனா sugar, polyனா many. Okay, so இது கூட mucopolysaccharide. Anyways, now the point is basement membrane. இது எங்க இருக்கும் epithelial tissue underlying connective tissue. So epithelial tissue க்கு கீழ connective tissue இருக்கு, அதுக்கு இடையில நம்ம என்னது நம்மளோட basement membrane present ஆயிருக்கு. சரி, the free surface of epithelial tissue faces either a body fluid or the outside the environment. So suppose நம்ம கிட்ட ஒரு tube இருக்கு, இது நம்மளோட tube அப்படின்னா the inner layer இங்க இருக்கிற லேயர்ல இங்க epithelial tissue இருக்கு. ஓகே என்ன இருக்கு epithelial tissue இருக்குன்னா இதோட ஃப்ரீ எண்ட், இதுதான் இதோட ஃப்ரீ எண்ட். அப்போ ஃப்ரீ எண்ட் எங்க இருக்கு லியூமன் இந்த கேவிட்டிக்குள்ள இருக்கு. ஆர் சப்போஸ் இது வந்து வெளியில இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆர்கன் வெளியில இருக்கு அப்படின்னா இது சப்போஸ் வெளியில இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு லியூமன் கேவிட்டிக்கு இடையில இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது மார்க்கர் இல்லையா, இந்த மார்க்கர்ல ஓப்பன் ஆயிடுச்சு. சரி வரமாட்டேங்குது. எனிவேஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது ரிவர்ஸ்லையா ஓப்பன் பண்ணியாச்சு. சரி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டியூப். அப்போ என்ன இருக்கு சுற்றி முற்றி என்ன இருக்கு சுற்றி முற்றி அதோட கவரிங் இருக்கு. ஓகே அண்ட் சென்டரில் என்ன இருக்கு கேவிட்டி இருக்கு, இருக்கா கேப் இருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்கும் இதுதான் இன்னர் லேயர், இது அவுட்டர் லேயர். சரியா இது என்னது இதுதான் இதோட இன்னர் லேயர், உள்ள இருக்கிற லேயர் இந்த அவுட்டர் லேயர். அண்ட் சென்டரில் கேப் இருக்கா, இதுக்கு பேர் தான் லியூமன். சென்டரில் இருக்கிற கேப்புக்கு பேர் என்னது லியூமன். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது அவுட்டர் லேயர், இது என்னது அவுட்டர் லேயர். ஸோ இது அவுட்டர் லேயர், இது இன்னர் லேயர். ஸோ இதுக்கு ரெண்டில் இடையில இருக்கிறதா மிடில் லேயர். ஆனால் இதில் சென்டரில் கேப் இருக்கா, இந்த கேப்புக்கு பேர் லியூமன். இந்த கேப்புக்கு பேர் என்ன லியூமன். கிளியரா இந்த கேப்புக்கு பேர் லியூமன். அப்போ இந்த எபித்தீலியல் செல்ஸ் ஐதர் வெளியில அரேஞ்ச் ஆயிருக்கும், இல்லைன்னா உள்ள லேயர்ல இன்டர்னல் லேயர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ வெளியில அரேஞ்ச் ஆயிருந்தா அதோட வெளியில இருக்கிற அவுட்டர் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃப்ரீ எண்ட் எங்க இருக்கும், ஃப்ரீ எண்ட்னா இதுதான் ஃப்ரீ எண்ட். இது பேஸ்மெண்ட் மெம்பரேன் கீழே கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் கொலாஜன் ஃபைபர்ஸ் அதெல்லாம் இருக்கு. அப்போ இதுதான் இதோட ஃப்ரீ எண்ட். சப்போஸ் இது சிங்கிள் லேயர் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூவா இருந்தா இது கீழே பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கு அப்படின்னா இதுதான் இதோட ஃப்ரீ எண்ட். இது என்ன இருக்கு கனெக்டிவ் டிஷ்யூஸ் எல்லாம் இங்க இருக்கும், கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் கொலாஜன் ஃபைபர்ஸ் மியூகோபாலிசாக்கரைட்ஸ். ஓகே அந்த மாதிரி இருக்கும். வேஸ்ட் எல்லாம் ஆகலடா, இது ஆல்ரெடி எழுதுது. ஓகே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், டோன்ட் வரி. ஓகே ஸோ நான் இதுதான் ஃப்ரீ எண்ட். அப்போ ஃப்ரீ எண்ட் எப்படி இருக்கும், ஐதர் அவுட் சைடில் இருக்கும். ஸோ மேலே கவராக இருந்தால் மேலே பார்த்துருக்கு, ஸோ அவுட் சைடில் இருக்குது, இல்லைன்னா இன்டர்னல் லியூமனை பார்த்து இருக்கும். ஓகே என்ன இருக்கும் இன்டர்னல் லியூமனை பார்த்து இருக்கும். சரி பார்ஷியல் ட்ராப் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈவினிங் வந்து படிக்கலாம், இந்த லெக்சரை கவனிக்கலாம், அதுக்கப்புறம் படிக்கலாம். ஸோ பார்ஷியல் ட்ராப்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன சப்போர்ட் பண்ணுறது எப்போவுமே கிடையாது. பட் ஓகே அது வந்து சேஃப் சைடுக்கு பண்ணுவாங்க, பட் பெட்டர், நோ ப்ராப்ளம். சரியா புரிஞ்சுதா. ஸோ எபித்தீலியல் டிஷ்யூ ஃபேஸ் எய்தர் அ பாடி ஃப்ளூயிட். ஸோ சென்டரில் என்ன இருக்கும், இது ஒரு டியூப் அப்படின்னா டியூபுக்கு சென்டரில் என்ன ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், ஃப்ளூயிட் ஏதோ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். டியூபாக இருந்தால் கேவிட்டியாக இருந்தாலும் டியூபாக இருந்தாலும் உள்ள ஃப்ளூயிட் இருக்கும், ஏதோ ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். கேவிட்டி சும்மா இருக்காது, ஏதோ ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளூயிட் ஃபேஸ் பண்ணியிருக்கும், இல்லைன்னா ஒரு சில டைம் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈசோஃபேகஸில் இன்டர்னலி அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போது நம்ம தண்ணி குடிக்காத போது, இப்போ தண்ணி நான் குடிக்கல, அப்போ ஈசோஃபேகஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரீ சர்ஃபேஸாக இருக்கும். ஓகே என்ன இருக்கும் ஃப்ரீயாகவும் இருக்கும், ஆர் பாடி ஃப்ளூயிட் ஃபேஸ் பண்ணியிருக்கும், இல்லைன்னா என்வாயன்மெண்ட் வெளியே ஃபேஸ் பண்ணியிருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. பார்ஷியல் ட்ராப் பற்றி வீடியோ போடுங்க. பார்ஷியல் ட்ராப் அதான் சொல்கிறேன்னா, பார்ஷியல் ட்ராப் அப்படிங்கிறது நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அது எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க. அண்ட் தட்ஸ் ஓகே, நான் 100 தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து செக்யூரிட்டி தான் ஒரு விதத்தில். ஸோ நீங்கள் ஈவினிங் வந்து கிளாஸஸ் நீங்கள் கவனிங்க, கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கள், ஈவினிங் கிளாஸ் கவனிங்க, அண்ட் நீங்கள் நோட்ஸ் எடுங்க.
நைட்டு படிங்க, ஒரு 12 மணி வரைக்கும் நீங்கள் படிங்க. ஓகே, 1 மணி வரைக்கும் படிங்க. ஓகே, சப்போஸ் வந்து காலேஜில் இன்றைக்கி போகிறோம் அண்ட் காலேஜில் போய் வேஸ்ட்டாக போக போகுது, இன்றைக்கி ஃபுல்லாக ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி போகாமல் வீட்டில் உட்காந்து இந்த நான் சொன்ன பிளானை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதுதான் பார்ஷியல் ட்ராப் பண்ண முடியும். மற்றபடி நம்ம ப்ளஸ் உங்களோட காலேஜ் டைமில் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி பார்ஷியல் ட்ராப் எடுத்திருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்கன்னு. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி டைமிங்ஸ், அதுக்கேற்ற மாதிரி அசைன்மெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆல்ரைட், ஸோ அது பண்ணலாம். பார்ஷியல் ட்ராப்புக்கு தனி ஷெட்யூல் வேணும்னா நான் இன்னைக்கு யோசிச்சுட்டு பிளான் போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை மணிக்கு காலையில் காலேஜ் போவீங்க, எத்தனை மணிக்கு ஈவினிங் காலேஜுக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்க, இந்த டைமிங் எனக்கு சொன்னீங்கன்னா நான் பிளான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்தது epithelial cells are separated by very thin films or extracellular matrix. All epithelial cells are held together by specialized junction which provides them with both structural and functional links. So என்ன இருக்கும், cell junctions இருக்கும். ஒரு செல்க்கு இன்னொரு செல்லுக்கு இடையில என்ன இருக்கும், they will have cell junctions. என்ன இருக்கும், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு இடையில என்ன இருக்கும், செல் ஜங்ஷன் இருக்கும். லெக்சர் வாட்சிங் ஆர் நோட் ஸ்டடிங் சார், போத் வாட்சிங் லெக்சர், ஸ்டடிங் நோட்ஸ். ஸோ லெக்சரும் பார்க்கணும், நோட்ஸும் படிக்கணும். லெக்சர் பார்க்காம நோட்ஸ் படிக்கிறது எப்படி படிப்பீங்க, படிக்க முடியும், செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்குவீங்கன்னா வெரி குட். இல்லை அப்படின்னா ஒரு லெக்சர் பாருங்கள், 1 மணி நேரம் பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள், கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் 1 மணி நேரம். தட்ஸ் இட், வி கேன் டூ லைக் தட். பார்ஷியல் ட்ராப் அப்படி கூட பண்ணலாம். செல் டு செல் ஜங்ஷன். செல் டு செல் அப்படின்னா என்னது, செல் டு செல்லுக்கு இடையில, ஒரு செல்லுக்கு செல்லுக்கு இடையில என்ன இருக்கும், செல் ஜங்ஷன்ஸ் இருக்கும். ஸோ செல் ஜங்ஷன் எவ்வளோ டைப்பில் இருக்குது, 3 டைப் ஆஃப் செல் ஜங்ஷன் இருக்குது நம்மகிட்ட. எவ்வளோ டைப் ஆஃப் செல் ஜங்ஷன் இருக்குது, 3 டைப் ஆஃப் செல் ஜங்ஷன் இருக்குது. என்னென்ன செல் ஜங்ஷன் இருக்குது, நம்பர் 1 டைட் ஜங்ஷன், நம்பர் 2 கேப் ஜங்ஷன், நம்பர் 3 டெஸ்மோசோம்ஸ். So there are 3 type of 9 to 6. சரி 9 to 6 சரி, அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீட்டிலேருந்து கிளம்புற டைமாக இருக்கணும். அது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிளான் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் லெக்சரில் உங்களுக்கு நான் அதுக்கான பிளான் கொடுக்குறேன். சரியா, சரி, ஓகே. ஸோ டைட் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன், டெஸ்மோசோம்ஸ். ஸோ டைட் ஜங்ஷன், கேப், 3 டைப் ஆஃப் நம்மகிட்ட என்ன இருக்குது, செல் ஜங்ஷன் இருக்குது. செல் ஜங்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில இருக்கிற இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த இடத்துல இருக்கிற ஜங்ஷன், அது டைட் ஜங்ஷனாக இருக்கலாம். டைட் ஜங்ஷன் அப்படின்னா எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இருக்காது, அது டைட் ஜங்ஷனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில இருக்கிற, ஐயோ கட் ஆயிடுச்சு, சரி, இடையில இருக்கிற கேப்பாக கூட இருக்கலாம். அப்போ இது கேப்பாக இருக்குன்னா என்னது, வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் கால்டு கேப் ஜங்ஷன். ஆர் டெஸ்மோசோம்ஸ் அப்படின்னா என்ன, டெஸ்மோசோம்ஸ் அப்படின்னா இன்டர்டிஜிடேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இன்டர்டிஜிடேஷன்ஸ் இருக்கலாம். இன்டர்டிஜிடேஷன்ஸ் அப்படின்னா இங்கிருந்து செல் உள்ள போகும், இங்கிருந்து, ஸோ இந்த மாதிரி பியர்சிங். ஸோ இதான் டெஸ்மோசோம்ஸ். டெஸ்மோசோம்ஸ்னா இதோட மெம்பரேன் இது கூட போயிருக்கும், சைட்டோபிளாசம் கூட இதோட மெம்பரேன் இதோட சைட்டோபிளாசம் கூட போயிருக்கும். ஸோ இது டெஸ்மோசோம்ஸ், இந்த ஜங்ஷன். ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஜங்ஷன் நம்மகிட்ட இருக்கு. ஆல்ரைட், 3 டைப் ஆஃப் ஜங்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஆல்ரைட், சரி, கிளியர். ஹாய் சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நீ இனிமேல் டைமுக்கு வர பாரு. லத்திகா என்ன டைம் இதுக்கு வராங்க, ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சுட்டாங்களோ? ஓகே, வை நோ யூஸ் கம். ஓகே, என் சேனலுக்கு ஒரு யூஸும் இல்லையா? சரி, நல்ல விஷயம் தான், வராத அப்போ. இல்லை என்ன யூஸ்ன்னு கேட்குறியா என்னமோ, forget about that. ஓகே, அப்போ எந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த சேனலில் போய் பார்க்கலாம் கண்ணா. Okay, they include tight junctions to stop leaking of substances across a tissue, adhering junctions to keep neighboring cells cemented together, and gap junctions to connect to the cytoplasm of adjoining cells. Okay, so 3 டைப் இருக்கு. நம்ம டெஸ்மோசோம் சொன்னதை நம்ம adhering junction கூட இங்கே என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். adhering junctions.
Okay, adhering junctions. ஓகே சரி, வராத வியூஸ் இல்லைன்னா நீ வர மாட்டேன்னா யாரா வர சொன்னா? நான் காலில் விழுந்தா வர சொன்னேன்? வராத, போடா. ஓகே ஓகே ஃபைன், ஃபர்கெட் அபவுட் தட். ஸோ நம்மகிட்ட என்ன இருக்கு? ஓகே ஸோ ஆமாம், நான் ஐம் ஹேவிங் ஸ்பெஷல் கிளாஸ். ஓகே ஃபைன். ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, பரவாயில்ல. ரெக்கார்டட் லெக்சர்ஸ் பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறது, சரியா? சரி. ஸோ நம்மகிட்ட என்ன இருக்குது? 3 ஜங்ஷன் இருக்குது. டைட் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன், டெஸ்மோசோம்ஸ் ஆர் அட்ஹரிங் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ ஓகே, இந்த டைட் ஜங்ஷன் எதுக்காக? டைட் ஜங்ஷன் அப்படின்னா நம்ம ஒரு செல்லிருந்து இன்னொரு செல் கம்யூனிகேட் பண்ணாத மாதிரி, ஓகே, அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும் லீக்கிங். ரெண்டாவது கேப் ஜங்ஷன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், இதோட கம்யூனிகேஷன் என்ன இருக்கும்? ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு செல்லிருந்து இன்னொரு செல்லுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் சென்டரில் என்ன இருக்குது? கேப் இருக்குது, எந்த ஒரு பிளாக்கேஜுமே இல்லை இந்த இடத்துல. இது எந்த மாதிரி இடத்துல இருக்கும்? ஹார்ட்டில் இருக்கும், பிரெயினில் இருக்கும், இல்லையா? இந்த மாதிரி ஜங்ஷன்ஸ் நியூரல் டிஷ்யூஸில் இருக்கும், ப்ளஸ் இந்த மாதிரி ஹார்ட் கார்டியாக் டிஷ்யூஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆல்ரைட், எந்த மாதிரி? கேப் ஜங்ஷன்ஸ். ஓகே சரி. டெஸ்மோசோம்ஸ் ஆர் அட்ஹரிங் ஜங்ஷன் அப்படிங்கிறது அதுதான். சைட்டோபிளாசம் ஆஃப் அட்ஜாயினிங் செல்ஸ் ஃபார் ஈஸி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், தே ஆர் ஹெல்ட் டுகெதர். சரி, blood vessels என்ன இருக்கு? blood vessels are absent in the epithelial tissue. blood vessels are absent in the epithelial tissue. The exchange of materials takes place by diffusion. Actually blood vesselsல என்ன இருக்கும்? endothelium present ஆயிருக்கும். endothelium அப்படின்னு சொல்லுவாங்க blood vesselல இருக்கிற செல்ஸுக்கு. சரி, the exchange of materials takes place by diffusion through basement membrane. Yes, right. So epithelial tissueல இருந்து ஒரு டிஷ்யூல, ஐ மீன் செல்ஸ்ல இருந்து வெளியில வர ஏதாவது மெட்டீரியல் வரணும் அப்படின்னா through diffusion it will come out or enter inside. So diffusion அப்படிங்கிறது process. diffusion என்ன? diffusion is a process of moving out of the substances. ஒரு செல்ல இருந்து என்ன ஆகும்? செல்ல இருந்து மெட்டீரியல் வெளியே வரும். ஓகே, அது அந்த மெட்டீரியல் என்னவா இருக்கணும்? அந்த மெட்டீரியல் சொல்யூட்டாக இருக்கணும். சொல்யூட் இன் த சென்ஸ் அது நம்மளோட சொல்யூட்டாக இருக்கணும், அதுதான் டிஃப்யூஷன். சப்போஸ் அது சால்வெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆஸ்மோசிஸ், இல்லையா? ஸோ டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மோசிஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களோட 9th ஸ்டாண்டர்டில் செல் சாப்டரில் படிச்சிருப்பீங்க, இல்லையா? பாட்னியில் கூட படிச்சிருப்பீங்க. ஸோ ஆஸ்மோசிஸ் அப்படின்னா வாட்டர் மூவ்மெண்ட், த ப்ராசஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, த ப்ராசஸ் ஆஃப் movement of solute particle from its higher concentration to its lower concentration till it maintain its equilibrium. It is called what? Diffusion. So solute particle move on the diffusion. இதே இடத்துல the process of movement of solvent particle from its higher concentration to its lower concentration until it reaches its equilibrium அப்படின்னா அது என்னது? அது osmosis. Clear? So solvent இருந்தா அது osmosis, solute இருந்தா அது diffusion. You cannot become successful person by hurting others. சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அதனால் மாற்றி பேரை மாற்றி இங்கே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றை மாதிரி எத்தனையோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. கமெண்ட் பண்ணிட்டும் பீப்புளுக்கு வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லை, சரியா? அது அவங்க கண்டுக்கூட மாட்டாங்க இந்த மாதிரி. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு சொசைட்டியில் ஒரு 4 பேர் இந்த மாதிரி இருப்பாங்க, சரியா? அடுத்தவங்க ஓகே இப்படி பண்ணுறாங்க, இப்படி சேனல் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வயிற்றெரிச்சல் தாங்க முடியாது. காலையில் எந்திரிச்ச உடனே வயிற்றெரிச்சலோட எந்திரிச்சிட்டு ஃபுல் டே எப்படி இன்னைக்கு யாரை நம்ம நோண்டலாம், குடைச்சல் அது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குடைச்சல் இருக்கவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க, சரியா? நீ ஸ்டூடெண்ட் கிடையாது, நீ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இப்படி பேச மாட்டேன். அதனால் நீ பேசு. பீப்புள் ப்ளீஸ் இக்னோர் திஸ் கை. இந்த மாதிரி மெசேஜஸ் வரதை எல்லாருமே இக்னோர் பண்ணிருங்க. ஏன்னா குடைச்சல் கொடுக்கறதா இவன் வேலையை. ஒரு சில பேர் இந்த மாதிரி காசு வாங்கி குடைச்சல் கொடுக்கறதுக்கு இருப்பாங்க. இருந்துட்டு போட்டும், சரியா? உன் வயிற்றுச்சல் உனக்கு ஜஸ்ட் என்னது? காட் பிளெஸ் யூ மை டியர், சரியா? காட் பிளெஸ் யூ அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். ஓகே, ஸோ டு நாட் வரி, யாருமே அதை கண்டுக்க வேண்டாம். ஓகே பாதி கிளாஸ் அட்டன் பண்ணலையா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கோ. ஓகே, ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கோ அண்ட் பார்த்துட்டு என்னது நோட் பண்ணிக்கோ, எழுதி வச்சுக்கோ அண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணு, சரி? அதுதான் மெயின். ஓகே ஃபைன். எஸ் கண்ணா கிருத்தி, நோ ப்ராப்ளம். ஐ டோன்ட் கேர் அபவுட் ஆல் திஸ் நான்சென்ஸ். ஓகே, ஐ டோன்ட் கேர் அபவுட் ஆல் திஸ் நான்சென்ஸ். இந்த மாதிரி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், சரி? ஐ டோன்ட் கேர் அபவுட் ஆல் திஸ் நான்சென்ஸ் பிகாஸ் பீப்புள் ஆர் லைக் தேட். பீப்புள் அப்படி தான் இருக்காங்க, இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஃபர்கெட் அபவுட் தட்.
the exchange of materials takes place by diffusion. So that diffusion. So solute particle அப்படி இருந்தா அது diffusion, அது solvent particle move ஆனா அது osmosis. இதுலயே கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ movement அப்படின்னு சொல்றோம்ல, higher concentration to lower concentration அப்படின்னா அதோட higher concentration. இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. Oh, thank you so much, M18. Thank you so much. Okay, I always like என்னோட என்னன்னா டாக்டர் நவீன் ஐடி ஆல்சோ ஸ்பேம் அப்படியா, சரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவன் இப்போ தெரிஞ்சுட்டான், அவன் நல்ல விஷயம் தான் கேட்குறான், அவன் கேட்டதில் தப்பு கிடையாது. பார்ஷியல் ட்ராப் இருக்குது டாக்டர் நவீன் அப்படிங்கிற பார்ஷியல் ட்ராப் கேட்டால் நான் கன்சர்ன் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. பிகாஸ் நான் வந்து 1 இயர் வேஸ்ட் பண்ணி, நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, அதனால் அவன் கேட்டதில் எந்த தப்பும் கிடையாது கண்ணா. தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஐ கேன் கிரியேட் வீடியோ, நான் பிளான் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அண்ட் M18 தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ எழில், தேங்க்யூ லிவியாதன், தேங்க்யூ எவ்ரிபடி. சரி, ஸோ அதுதான் இப்போ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னரில் இந்த கண்டெய்னரில் இருக்குது நம்ம ஒரு இன்னொரு கண்டெய்னர் ஆட் பண்ணுறோம். சரியா, இன்னொரு மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மெட்டீரியலில் சொல்யூட், க்ரீன் கலர் சொல்யூட் அண்ட் நான் எல்லோ கலர் சால்வெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் சால்வெண்ட் அதிகமாக இருக்குது. ஓகே, சால்வெண்ட் என்ன இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. அப்போது சால்வெண்ட் மாலிக்யூல் இங்கிருந்து உள்ளே என்டர் ஆகுது. ஏன்னா வெளி என்ன இருக்குது, சால்வெண்ட் கம்மியாக இருக்குது. சால்வெண்ட் என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. சரி, அப்போது இந்த ஆரோ மார்க் நான் அப்புறம் வரைகிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சால்வெண்ட் வெளியே என்ன இருக்குது, வெளியே சால்வெண்ட் கம்மியாக இருக்குது. அண்ட் வெளியில் சொல்யூட் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியில் என்ன இருக்குது, சொல்யூட் கசன்னு சொல்யூட் இருக்குது. அப்போது இந்த மூவ்மெண்ட் எப்படி நடக்கும், சொல்யூட் எப்படி மூவ் ஆகும்? யுவர் வீடியோஸ் வெரி குட் சார், கீப் இட் அப். பார்த்தியா டாக்டர் நவீன் தப்பாக பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள்லாம் பாரு எப்படி என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க பாரு. ஸோ இந்த மாதிரி ஜென்யூன் கன்சர்ன் இருக்கும் எல்லாத்துக்குமே. அதனால் எல்லாருமே ஸ்பேம் சொல்ல முடியாது, பரவாயில்ல. டாக்டர் நவீன் டோன்ட் வரி அபவுட் எனி திங். சரியா, இதெல்லாம் என்னை வந்து இவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேட் சொல்கிறாங்க. ஸோ யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் ஒர்க் ஹார்ட். இதில் சொல்யூட் எப்படி மூவ் ஆகும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி சொல்யூட் மூவ் ஆகும், சொல்யூட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? இது லெட்ஸ் சே இது A அண்ட் இது B. ஸோ சொல்யூட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், A to B இருக்குமா இல்லை B to A இருக்குமா? அதே மாதிரி சால்வெண்ட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், A to B இருக்குமா இல்லை B to A இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம், ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில். சொல்யூட்டோட மூவ்மெண்ட் அண்ட் சால்வெண்ட்டோட மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும்? ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம் டக்குன்னு. சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, பிகாஸ் நம்மகிட்ட டைம் இல்லை. வி ஹேவ் டு ஃபினிஷ் திஸ் செஷன் பிகாஸ் எனக்கு நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் இன்னொரு கிளாஸ் இருக்குது. சரி, A to B சொல்யூட் எப்படி போகும், சால்வெண்ட் எப்படி போகும், அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ சொல்யூட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் சால்வெண்ட்டுங்கிறது செகண்ட் ஒன். நீங்கள் 1 and 2 கூட போட்டு ஆன்சர் பண்ணுங்க. டக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபாஸ்ட். 11th and 12th பக்கத்தில் மேடம் வாஸ்குலர் பண்டில் எடுக்கிறாங்க. வாஸ்குலர் பண்டில் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் வாஸ்குலர் பண்டில்? கேம்பியம்லாம் பேசுகிறாங்க. வாஸ்குலர் பண்டில், கேம்பியம் சொல்லுங்க பார்க்கலாம். வாஸ்குலர் பண்டில் என்ன? வாஸ்குலர் பண்டில்னா நம்மளோட பிளான்ஸில் இருக்கிற மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு வெசிக்கல் இல்லையா? வாஸ்குலர் பண்டில் அப்படியா? வாஸ்குலர் பண்டில், கேம்பியம், ஜைலம் ஃப்ளோயம். எஸ் ஜைலம் ஃப்ளோயம், ரைட், அதுதான் ரைட். ஸோ பிளான்ஸில் மெட்டீரியல் வாட்டர் அண்ட் ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அந்த கண்டெய்னர். எஸ், கண்டக்டிங் டிஷ்யூ. எஸ். சரி, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு போயிட்டீங்க. இது தெரியலையா? சரி, நான் சொல்கிறேன், தெரியலனா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட இதனது மஞ்சள் கலர் சால்வெண்ட் உள்ள அதிகமாக இருக்குது, வெளியில் கம்மியாக இருக்குது. அப்போது என்ன இருக்கும்? எஸ், நிகிதா ஸ்ரீ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. போத் ஹை டு லோ ப்ரெஷர். எஸ், லோ ப்ரெஷருங்கிறது இந்த இடத்துல தப்பு. ப்ரெஷர் வரக்கூடாது. இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டோட மூவ்மெண்ட் சொல்கிறேன் நான். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல வாட்டர் அதிகமாக இருக்கும்போது இங்கே வாட்டர் கம்மியாக இருக்குது. ஸோ ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வாட்டர் என்ன ஆகும், சால்வெண்ட், தட் இஸ் சால்வெண்ட் ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகும்.
ஓகே, ஏன்? ஏன்னா வெளியில் சால்வெண்ட் கம்மியாக இருக்குது, உள்ளே அதிகமாக இருக்குது. ஸோ என்ன ஆகணும்? இங்கே ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகலை. ஸோ ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக உள்ளேருந்து வெளியில் வரும். உள்ளேருந்து வெளியில் வரும். என்னது? சால்வெண்ட். அப்போ சொல்யூட் என்ன ஆகும்? சொல்யூட் வெளியில் அதிகமாக இருக்குது, உள்ளே கம்மியாக இருக்குது. அப்போ சொல்யூட் வெளியிலேருந்து உள்ளே போகும். அப்போ சால்வெண்ட் A to B and solute B to A. ஸோ இதுதான். இப்போ இதுதான் காலேஜ் டைமிங் 9. ஓகே, காலேஜ் டைமிங் 9 to ஓகே, வீட்டுக்கு 6 மணிக்கு வந்துடுவீங்க. காலேஜ் டைமிங் தான் 9. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு நாளைக்கு டெஃபினெட்லி ஐல் பிளான். ஓகே, அண்ட் ஐல் கிவ் யூ பிளான் டுமாரோ. நாளைக்கு ஜாயின் பண்ணிடுங்க 5 o'clock. கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு டைம் நான் கொடுத்துட்றேன். டு நாட் வரி அபவுட் தட். எஸ் ஷாயிதா, வெரி குட் ஈவினிங். குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். எஸ். ஸோ என்னது? இதுதான் இந்த இடத்துல சொன்னது. அதோட கான்சன்ட்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கிருந்து அதோட கான்சன்ட்ரேஷன் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே மூவ் ஆகும். அது சொல்யூட்டாக இருந்தாலும் சரி, சால்வெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதோட கான்சன்ட்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கிருந்து அதோட கான்சன்ட்ரேஷன் எங்கே கம்மியாக இருக்கும் அங்கே மூவ் ஆகும். இதுதான் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ல மூவ் ஆகிறது. இந்த இடத்துல இந்த மாதிரி மூவ்மெண்ட் தான் நடந்தா அது ஆக்டிவ் கிடையாது, பாசிவ். பிகாஸ் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் டுவார்ட்ஸ் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அது மூவ் ஆச்சு அப்படின்னா அது பாசிவ் டிரான்ஸ்போர்ட். அதுவே சப்போஸ் உள்ள வாட்டர் அதிகமாக இருக்குது, வெளியே கம்மியாக இருக்குது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியிலேருந்து மறுபடியும் உள்ளே தள்ளிட்டு இருக்கோம் வாட்டரை அப்படின்னா இங்கே எனர்ஜி கொடுக்கணும். அப்போ என்னது? எனர்ஜி கொடுக்கணும்னா இது என்ன? ஆக்டிவ் ப்ராசஸாக மாறிடும். அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் நம்ம ஒரு விஷயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அங்கே எனர்ஜி கொடுக்கணும். எஸ், அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணணும்னா, ஐ மீன் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே எனர்ஜி தேவைப்படும். அது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். டுவார்ட்ஸ் த கான்சன்ட்ரேஷன் அது பாசிவ் டிரான்ஸ்போர்ட். அங்கே எனர்ஜி தேவையில்லை. இது டெலீட்டடா அப்படியே? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம டிஷ்யூஸ் படிக்கும் போது இது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? ஏன்னா ஹியூமன் ஃபிசியாலஜி படிக்கும்போது எக்கச்சக்கமாக வரும். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் வரும், நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வரும், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் வரும். ஆல்ரைட். ஸோ இது எக்கச்சக்கமாக வரும் அந்த இடத்துல. அதனால இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம மூவ்மெண்ட் இருக்கு, நெஃப்ரானில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அங்கங்கே ஒரு சில இடத்துல சொல்யூட் வெளியே போகும். ஓகே, ஒரு சில இடத்துல சொல்யூட் வெளியே போகும், உள்ளே வரும், அந்த மாதிரி. ஸோ அங்கே நம்ம படிக்கணும். நெஃப்ரான் அண்ட் ஆல்வியோலை. எஸ், நெஃப்ரான் அண்ட் ஆல்வியோலை அந்த இடத்துல. எக்ஸாக்ட்லி. ஈவன் பிளட் டிஷ்யூஸ்லையும் இப்போ நம்ம பிளட் வெசல்லேருந்து டிஷ்யூக்கு போகுது இல்லையா, அங்கேயும் நமக்கு ஒரு சில விஷயத்துல டிஃப்யூஷன் எல்லாம் படிக்கணும் நம்ம. சரி, ஆல்ரைட். ஸோ இதுதான் இங்கே நடக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ டிஃப்யூஷன் த்ரூ பேஸ்மெண்ட் மெம்பரேன் ஃப்ரம் த பிளட் வெசல்ஸ் ஆஃப் அண்டர்லைன் கனெக்டிவ் டிஷ்யூஸ். இட் ஷோஸ் அ வெரி ஹை capacity of mitotic cell division. So epithelial tissue mitosis அதிகமாக நடக்கும். மைட்டோசிஸ் எங்கே நடக்கும்? epithelial tissue mitosis cell division நடக்கும். சரி, ஒரு கொஸ்டின் இருக்கு. இங்கே யூனிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் போல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த போல் என்னது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? இதோட கொஸ்டினுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணணும். ஏ அப்படின்னா இதோட ஆன்சர் ஏ அப்படின்னா ஏ டைப் பண்ணணும், பி அப்படின்னா பி டைப் பண்ணணும், சி அப்படின்னா சி டைப் பண்ணணும், டி அப்படின்னா டி டைப் பண்ணணும். சரியா? நான் இங்கே போல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த போல் 30 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். 30 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் ஆன்சர் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேர் இதில் அப்பியர் ஆயிரும். அண்ட் உங்களோட பேர் இதில் அப்பியர் ஆனோடனே நான் போல் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு என்ன கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுருவீங்க. சரியா? நான் போல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த கொஸ்டினுக்கு உங்களோட ஆன்சர் ரெடியாக வச்சுக்கோங்க. 3, 2, 1 கோ. இது முடியறக்குள்ள நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் போடணும். ஏனா ஏ போடுங்க, பினா பி போடுங்க, சினா சி போடுங்க, டினா டி போடுங்க. பேஸ்மெண்ட் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் நீ 10th அப்படியா? சரி, போல் என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ போல் ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் 4 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. புதுசாக இருக்கீங்களா நிறைய பேர், அதனால் நீங்கள் மேபி ஆன்சர் பண்ணல. இது என்ன பண்ணுங்கள்? ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஆல்ரைட். ஓகே, அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ்.
டைட் ஜங்ஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் அட்ஜசன்ட் செல்ஸ் ஆர் ஃபியூஸ்ட் அட் இன்டர்வல் பை செல் டு செல் ஜங்ஷன். டைட் ஜங்ஷன் அதான் சொன்னேன். டைட் ஜங்ஷன்னா ரொம்ப டைட்டாக, இடையில வந்து கேப்பே இருக்காது, காம்பேக்டாக இருக்கும். ஸோ மூவ்மெண்ட் எதுவும் இருக்காது. அட்ஹரிங் ஜங்ஷன் என்னது? செல் ஜங்ஷன் விச் பர்ஃபார்ம் சிமெண்டிங் ஃபங்க்ஷன் டு கீப் நைபரிங் செல்ஸ் டுகெதர். சிமெண்டிங் அதுதான், ஒரு செல்லிருந்து சிமெண்ட் அடுத்த செல்லுக்குள்ளே நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம், ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரைட், சரி. கேப் ஜங்ஷன் என்ன? கேப் ஜங்ஷன் அப்படின்னா இடையில கேப் இருக்கும், அந்த கேப் வழியாக கம்யூனிகேட் ஆகும். ஸோ இதுதான் செல், இதுதான் என்னது? செல். ஸோ கம்யூனிகேஷனுக்கு அங்கே அப்படி ஹெல்ப் பண்ணும். ஸோ கேப் ஜங்ஷன். கிளியர்? சரி, ஓகே. அடுத்தது, ஸோ அடுத்தது என்னது? டைப்ஸ் ஆஃப் epithelial tissue. On the basis of cells, epithelium is classified into two types, simple and compound. ஸோ compound அப்படிங்கிறது மல்டிபிள், நிறைய சேர்ந்தா அது compound. சிம்பிள் அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லேயர், சிங்கிள் லேயரில் இருந்தால் அது என்னது? சிம்பிள். ஸோ சிம்பிள் அப்படின்னா சிங்கிள் லேயரில் இருந்தால் அது சிம்பிள். அதே மல்டிபிள் லேயரில் இருந்தால் மல்டிபிள் லேயரில் இருந்தால் அது என்னது? அது காம்பவுண்ட் எபித்தீலியம். சிங்கிள் லேயர் அண்ட் மல்டிபிள். இங்கே பாருங்க, இதுதான் எபித்தீலியல் டிஷ்யூ. இது என்னது? எபித்தீலியல் டிஷ்யூ. கரெக்டா? அப்போது இந்த எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னா இங்கே பாருங்க, இது நியூக்ளியஸ். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு செல் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், அதில் நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நார்மல் செல்லில் இருக்கிற எல்லா காம்பனண்ட்டுமே இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மேட்ரிக்ஸ் இருக்கும், மேட்ரிக்ஸில் நிறைய டிஷ்யூஸ் இருக்கும், நிறைய மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆல்ரைட், சரி. ஆல்ரைட், ஸோ நான் அதுக்கு கீழே என்ன இருக்கு பாருங்க? பேஸ்மெண்ட் மெம்பரேன். அதுக்கு கீழே பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும். ஸோ இது சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகே, நவ் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். என்னது? வெறும் அரேஞ்ச்மெண்ட், அது என்னது? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்லோட பேசிஸில் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது. எபித்தீலியல் டிஷ்யூஸை நம்ம என்ன பண்ணலாம்? பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் we can classify into three types. Based on structure we can classify into three types. Number one, squamous epithelium or flat epithelium. அப்படின்னா என்னது? செல்ஸ் ஃபிளாட்டா இருக்கும். செல்ஸ் எப்படி இருக்கும்? ஃபிளாட்டா இருக்கும். செல்ஸ் எப்படி ஃபிளாட்டா எப்படின்னா எப்படி இருக்கும்? ஃபிளாட்டா இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். இது செல், இது கீழே பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஆர் we can draw like இப்படி கூட வரையலாம், பிகாஸ் சென்ட்ரல் என்ன இருக்கு? நியூக்ளியஸ் இருக்கு. ஆல்ரைட், சரி. நவ் ரெண்டாவது என்னது? cuboidal epithelium. ஸோ cuboidal epithelium ஏன் சொல்கிறோம்? cuboidalனா இது ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா cuboidal ஷேப்பில் இருக்கும். ஆல்ரைட், அதனால் இதுக்கு பேர் cuboidal epithelium. ஸோ இது வந்து ஒரு செல், இதே மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கும்? நிறைய செல்ஸ் இருக்குது. ஸோ cuboidal epithelium. ஆப்வியஸ்லி அதுக்கு கீழேயும் என்ன இருக்கும்? பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும் இல்லையா? பேஸ்மெண்ட் மெம்பரேன் இங்கே இருக்கும். ஸோ cuboidal epithelium. மூணாவது என்னது? மூணாவது நம்மளோட காலும்னார் எபித்தீலியம். கமெண்ட்ஸை கொஞ்சம் கீழே கொண்டு போங்க சார். நான் பேசுறது கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டை கொஞ்சம் கீழே கொண்டு போங்க ஃபுல்லா. ஆல்ரைட், ஸோ இது என்னது? காலும்னார் எபித்தீலியம் அப்படின்னு அப்படி இருக்கும். காலும்னார் அப்படின்னா நீளமாக இருக்கும், அதோட நியூக்ளியஸ் பேஸில் இருக்கும், அண்ட் கீழே என்ன இருக்கும்? கீழே பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஸோ இந்த மாதிரி பேஸில், ஓகே, இது என்னது? நீளமாக இருக்கிறது தான் இதோட, நீளமாக இருக்கும். ஆல்ரைட், நவ் ஆல்ரைட், நவ் சரி. டாக்டர் நவீன் ஃபிசிக்ஸ் சார் வருவார், அவர் பேர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, சொன்னார், அதான் ஒரு மாதிரியான பேர். ஓகே, அவரு யூடியூப்ல இருக்காரு ஆல்ரெடி, நீங்கள் தேடினா தேடிக்கோங்க, யூடியூப்ல இருக்காரு ஆல்ரெடி. ஸோ யூடியூப்ல நீங்கள் மேபி பார்த்துருக்கலாம் அவரை. சரியா? சரி. ஸோ இதுதான் காலும்னார். இப்போ பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் நம்ம 3 டைப்பாக டிவைட் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் என்னது?
அரேஞ்ச்மெண்ட் அதை ரெண்டு டைப்பாக டிவைட் பண்ணுவோம். சிம்பிள் அண்ட் கம்பவுண்ட். சிம்பிள் அண்ட் கம்பவுண்ட். ஸோ சிம்பிள் அண்ட் கம்பவுண்ட் அப்படிங்கிறது நம்ம இது பண்ணலாம். ஆர் ஸ்ட்ராட்டிஃபைடுன்னு சொல்லலாம். ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா ஸ்டேர் கேஸ் மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அது ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னு சொல்லுவோம். என்னது? ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். எபித்தீலியம். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் அப்படின்னா என்ன? ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா ஸ்டேர் கேஸ் மாதிரி இருக்கிறது, படி மாதிரி. ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே இருக்கிறது. காக்ரோச் லெக்சரா அனிமல் டிஷ்யூவில் தான்மா இருக்குது. அனிமல் டிஷ்யூவில் தான். அனிமல் டிஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் காக்ரோச் வரும், அதுக்கப்புறம் ஃப்ராக் வரும். இன்னைக்கு டெஸ்ட்டில் பயோ கொஷின் கேட்டாங்க. எங்கள் யாருக்கும் ஆன்சர் தெரில. விச் கிளாண்ட் ரெகுலேட்ஸ் யூரின் செக்ரீஷன்? சார், ஐ ரோட் adrenaline as placed above kidney but I am not sure சார். ஓகே, யூரின் செக்ரீஷனை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறது எந்த கிளாண்ட் அப்படின்னு பார்த்தா நம்மளோட அட்ரினல் கிளாண்ட் அப்படிங்கிறது கரெக்ட். சரி, ஆப்ஷனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? அட்ரினல் கிளாண்ட் கரெக்ட் தான். பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஹைப்போதாலமஸ் அண்ட் பிட்யூட்ரி கிளாண்ட், அதுவுமே ரெகுலேட் பண்ணும். ஏன்னா அங்கே வந்து ஒரு ADH அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் போஸ்டீரியர் பிட்யூட்ரியில். ஸோ போஸ்டீரியர் பிட்யூட்ரி ADH. ஸோ அது எவ்வளோ செக்ரீட் ஆகுது? அதிகமாக செக்ரீட் ஆகுது அப்படின்னா அது என்ன ஆகும்? கம்மியான யூரின் வரும். கம்மியாக செக்ரீட் ஆகுதுன்னா அதிகமான யூரின் ஃபார்ம் ஆகும். fill in the blanks. சரி, ஓகே ஓகே. அட்ரினல் கிளாண்ட் கரெக்ட் தான். பிகாஸ் அல்டோஸ்டிரோன் செக்ரீட் ஆகும் அட்ரினல் கிளாண்ட்லேருந்து. அந்த அட்ரினல் கிளாண்டில் செக்ரீட் ஆகிற அல்டோஸ்டிரோன் என்ன பண்ணும்? நம்மளோட யூரினில் வந்து வாட்டர் அதிகமாக போகணுமா கம்மியாக போகணுமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணும். வாட்டர் கம்மியாச்சுன்னா அது எடுத்துக்கும், கம்மியான யூரின் வெளியே வரும். சரியா? சரி. நவ் யூனிசெல்லுலர், மல்டிசெல்லுலர், ஸ்குவாமஸ், ஸ்ட்ராட்டிஃபைட், பக்கல் கேவிட்டி, ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா. ஓகே ஃபைன், ஓகே ஃபைன். சரியா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ நம்மகிட்ட இருக்கு. ஓகே, அ சிங்கிள் லேயர் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ் which directly rest on the basement membrane and function as a lining of body cavity, tubes and ducts. இதுதான் சிம்பிள் என்னது? சிம்பிள் எபித்தீலியம்கான ஒரு இது ஸ்ட்ரக்சர். சிம்பிள் எபித்தீலியம். Simple epithelium is classified into 3 types based on the structural modification, that is squamous, cuboidal and columnar. Yes. So simple epithelium. Simple epithelium தான் நம்ம என்ன பண்ணலாம்? மூணா டிவைட் பண்ணலாம் based on the structure. என்னது? Squamous, cuboidal and columnar. Alright. Stratified or compound நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ சிம்பிள் எபித்தீலியம் அப்படின்னா என்ன? சிம்பிள் எபித்தீலியம்னா சிங்கிள் லேயரில் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பேஸ்மெண்ட் மெம்பரேனில் இருக்கணும். பேஸ்மெண்ட் மெம்பரேனில் இருக்கணும் ஒரே ஒரு லேயரில். இது நம்பர் 2. நம்பர் 3, லைனிங்கில் இருக்கணும். லைனிங் அண்ட் இதுவும் வந்துட்டு செக்ரீஷனுக்கு மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணும். செக்ரீஷன் ஆக்சுவலி நம்ம காம்பவுண்ட் இருந்தால் அது ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சிங்கிள் லேயரில் சிம்பிளாக இருந்தால் ஹாய் யோஷினி, ஹாய், ஹலோ 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 யோஷினி, வெல்கம் டு த செஷன். எந்த கிளாஸில் நீங்கள் படிக்கிறீங்க அண்ட் எங்கேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ சிம்பிள் லேயர், சிங்கிள் லேயராக இருந்தால் அது மோஸ்ட்லி செக்ரீஷன், அப்சார்ப்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் சிம்பிள் எபித்தீலியம். காம்பவுண்டாக இருந்தால் அது ஏன் அதிகமான லேயர் இருக்குது? பிகாஸ் அங்கே அதுக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. அதனால் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதா காம்பவுண்ட் எபித்தீலியமோட மெஜாரிட்டி வேலை, மேஜர் வேலை. ஸோ சிம்பிள் எபித்தீலியம் பாடி கேவிட்டிஸில் இருக்கும், டியூப்ஸில் இருக்கும் அண்ட் டக்ட்ஸில் இருக்கும். டியூப்ஸ், பாடி. 11th சார். ஓகே ஓகே, அப்போ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆல்ரைட் யோஷினி. நெக்ஸ்ட், இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் அ சிங்கிள், அதான் சிம்பிள் எபித்தீலியம், சிங்கிள் தின் லேயர் ஆஃப் ஃப்ளாட்டன்ட் செல்ஸ் அண்ட் ப்ராமினென்ட் சென்ட்ரல். எப்போவுமே என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் சென்ட்ரலி பிளேஸ்ட். ஸோ சிம்பிள் எபித்தீலியம் அப்படின்னு சொன்னால் அது சிங்கிளாக இருக்கும். ஓகே, சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், அது கீழே பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும் அண்ட் சிங்கிள் லேயரில் இருக்கும். என்ன இருக்கும்? சிங்கிள் லேயரில் இருக்கும் அண்ட் நியூக்ளியஸ் சென்ட்ரலி பிளேஸ்ட் நியூக்ளியஸ். சரி, the cells have irregular boundaries and usually appear polygonal in shape. எப்படி appear ஆகும்? Polygonal in shape. So பார்க்கிறதுக்கு actually this squamous epithelium is also known as flat epithelium. Flat epithelium. It is also known as என்னது? Pavement, basement இல்ல, sorry, pavement epithelium. Pavement epithelium. எது? squamous. மூணாவது tessellated epithelium. Tessellated epithelium.
ஃப்ளாட் ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் சரியா. நம்பர் 1. நம்பர் 2 பேவ்மெண்ட் ஏன்னா இது பார்க்கறதுக்கு சைடில் பேவ் பிளாக் மாதிரி இருக்கும். சைடில் ரோட் சைடில் பேவ் பிளாக் மாதிரி போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி பார்க்கறதுக்கு மேலேருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், பார்க்கறதுக்கு பேவ் பிளாக் மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு பேர் பேவ்மெண்ட் எபித்தீலியம். நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கும், அதனால இது வேவ் மாதிரி இருக்கும் சைட்லேருந்து பார்த்தா. இது நம்ம எடுத்து இப்படி சைட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், இப்படி நம்ம எடுத்து சைட்லேருந்து பார்த்தா மேலே அப்படியே வேவ் மாதிரி இருக்கும். ஓகே, வேவ்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, வேவ்ஸ் மாதிரி இருக்கும். அனிமல் கிங்டம் நிமோனிக்ஸ் கிடச்சிரும்டா கண்ணா சரியா. நிமோனிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபார்ம் பண்ணி கொடுத்தா அதை மனப்படம் பண்ணுறதுக்கு தனி ஒரு நிமோனிக்ஸ் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நீங்களே போட்டால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எனிவேஸ் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வேணால் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே சரி. ஸோ பாலிகோனல் ஷேப்பில் இருக்கும், appears polygonal shape. It is found in the terminal bronchioles, very important, note பண்ணிக்கோங்க. Terminal bronchioles and alveoli of the lungs, walls of the blood vessels, lymph vessels, Bowman's capsule, thin segment of descending loop, limb of Henle's loop, internal ear, heart, coelomic cavities and reti testis. Okay, next year May 3 தான சார் நீட் எக்ஸாம் வரும் or date change ஆகுமா? first Sunday of May that date. Okay, first Sunday of May. எனிவேஸ் நவ் இதனதே டெர்மினல் bronchioles அப்படின்னா bronchioles எங்கே இருக்கும், லங்ஸில் இருக்கிற அந்த பிரான்ச், அந்த bronchioles டெர்மினல்னா கடைசி எண்டில் இருக்கிற bronchioles. அதில் பிரைமரி செகண்டரி டெர்மினல் bronchioles இருக்குது, அதனால தான் டெர்மினல் போட்டிருக்கு எண்டில். ஆல்வியோலை அப்படின்னா அந்த பவுச் மாதிரி இருக்கும், கிரேப்ஸ் மாதிரி இருக்கும் உள்ள லங்ஸில், அங்கே தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும், அதுதான் ஆல்வியோலை. அதில் இருக்கும் ஆஃப் த லங்ஸ். வால் ஆஃப் பிளட் வெசல்ஸ், ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொன்னா இது பிளட் வெசல்ஸ் அப்படின்னா இதோட வால்ஸில் இருக்கும். ஃபுல்லாக 11th மட்டும்தான் எடுப்பீங்களா? இல்லை, நான் 11th ஸ்டாண்டர்டுக்கும் எடுப்பேன், 12th ஸ்டாண்டர்டுக்கும் எடுப்பேன் சரியா. 11th and 12th ரெண்டுக்குமே எடுப்பேன், போர்டுக்கும் நான் எடுப்பேன், நீட்டுக்கும் நான் எடுப்பேன் சரியா. 11th and 12th ரெண்டுமே, போர்ட்ஸ் அண்ட் நீட் ரெண்டுக்குமே நான் தான் சரியா. சரி, அதுக்கப்புறம் என்னது, தின் செக்மெண்ட் ஆஃப் டிசெண்டிங் லூப். பவுமன்ஸ் கேப்சூல் எங்கே இருக்கும், நெஃப்ரான் கிட்னியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆல்ரைட், தின் செக்மெண்ட் ஆஃப் டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி, அதுவும் நெஃப்ரானோட ஒரு பார்ட் தான். அதில் தின் செக்மெண்ட் அண்ட் திக் செக்மெண்ட் ரெண்டு இருக்கு, அதில் தின் செக்மெண்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து இன்டர்னல் இயரில் வந்து எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர், இன்னர் இயர் அப்படின்னு 3 இருக்கு. அதில் இன்னர் இயரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஹார்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சீலோமிக் கேவிட்டினா பாடி கேவிட்டி, பாடியில் பெரிய பெரிய கேவிட்டி இருக்கலாம், இது வந்து லங்ஸ் கேவிட்டி, இது அப்டாமினல் கேவிட்டி, அந்த மாதிரி பெரிய பெரிய கேவிட்டிஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் ரெட்டி டெஸ்டிஸ் அப்படிங்கிறது டெஸ்டிஸில் இருக்கும், மேலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். ஆமாம், நான் தான் சரியா. சரி, ஸோ அதுதான் மெயின் ஃபங்க்ஷன். என்னது, protective function, excretory and secretory function. Okay, excretory, secretory, absorptive அப்படின்னு கூட போடலாம், absorptive function கூட போட்டுக்கலாம், ஏன்னா absorptionும் provide பண்ணும். The squamous epithelium of the blood vessels, lymph vessels and heart is called endothelium. ஓகே, அதுதான் சொன்னேன்ல, blood vessels, lymph vessels and heart ஓட bloodக்கு, heart ஓட இன்னர் லைனிங்க்கு பேரு எண்டோதீலியம். அது வந்து ஸ்பெஷல் நேம், அது வந்து எபிதீலியம் சொல்லக்கூடாது, அது எண்டோதீலியம், ஏன்னா இன்டர்னல் வால்ல இருக்கும், அதனால தான் எண்டோதீலியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஓகே, mesothelium is the squamous epithelium of the coelom. ஸோ சீலோம்ல பிரசன்ட் ஆயிருக்கிற எபிதீலியமுக்கு பேரு மீசோதீலியம். ஆல்ரைட், மீசோதீலியம். சரி, ஆல்ரைட். சரி, அப்போ மீதியெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். மீதியெல்லாம் என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், ஏன்னா இந்த கிளாஸில் இதுக்கு மேலே முடிக்க முடியாது. All right.
ஸோ ஸ்குவாமஸ் எபித்தீலியம் முடிஞ்சது. என்னது? ஸ்குவாமஸ் எபித்தீலியம் என்னாச்சு? முடிஞ்சது. ஸோ we are done with squamous epithelium. Squamous epithelium முடிஞ்சது. cuboidal epithelium, glandular epithelium, ciliated epithelium, connective tissues நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, அப்போ இன்னைக்கு என்ன பார்த்தோம்? அனிமல் டிஷ்யூனா என்ன, அனிமல் டிஷ்யூனா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் எபித்தீலியல் டிஷ்யூ, எபித்தீலியல் டிஷ்யூ அதில் நம்ம என்ன பார்த்தோம்? அதில் நம்ம ஸ்குவாமஸ் எபித்தீலியம் பார்த்தாச்சு. ஸ்குவாமஸ் எபித்தீலியம் நம்ம பார்த்தாச்சு இல்லையா? சரி, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதுக்கப்புறம் நம்ம செல் ஜங்ஷன்ஸ் பார்த்தோம். செல் ஜங்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். 3 டைப் ஆஃப் செல் ஜங்ஷன்ஸ் இருக்கு. தட் இஸ் நம்பர் 1 டைட் ஜங்ஷன், அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் கேப் ஜங்ஷன்ஸ் அண்ட் அட்ஹெரிங் ஜங்ஷன்ஸ் ஆர் டிஸ்மோசோம்ஸ் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ ஹோம்ஒர்க் என்ன? செல் த யூனிட் ஆஃப் லைஃப், செல் த யூனிட் ஆஃப் லைஃப், யூனிட் ஆஃப் லைஃப், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். அதுக்கப்புறம் அனிமல் கிங்டம், இந்த 3தோட டிபிபி சால்வ் பண்ணுங்க. அடுத்த டிபிபி வர வரைக்கும் இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். சரியா? சரி, அவ்வளோதான். பேலன்ஸ் உங்களுக்கு டிபிபி என்னென்ன அப்லோட் ஆகலையோ நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நான் அப்லோட் ஆகிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எஸ், இது 4வது சாப்டர் நம்மளோடது. சரியா? லிவிங் வேர்ல்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? இல்லை, லிவிங் வேர்ல்டு போயிட்டு தான் இருக்குது. ஓகே, ஃபைன். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் ஸ்பேம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னது, உங்களோட பிளான். எஸ், ஸோ டாக்டர் நவீன் உங்களோட பிளான் கண்டிப்பாக நான் நாளைக்கு சொல்கிறேன். எனக்கு ஞாபகப்படுத்திடுங்க, அப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த பிளானை சொல்லிடுவேன். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிளான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். see you all in the next class. Until then, please take care of yourself. நன்றி, வணக்கம். கவிபாலன் 420 எஸ்சி கேட்டகரி ஜிஎம்சி கிடைக்குமா சார்? அண்ட் ஐஆர்டி வாட் சர்டிஃபிகேட் இருக்குது. 100% கிடைக்கும், என்னோட கேரண்டி. 100% கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க. ஓகே, அண்ட் உங்களோட காலேஜ் செலெக்ஷன் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப் போய் பார்த்துட்டு, நான் நேற்று சொன்ன அந்த பிடிஎஃப், நேற்று போன லைவ் கீழே பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃப் போய் பார்த்துட்டு, ஓகே, பிடிஎஃப் பார்த்துட்டு நீங்கள் காலேஜ் என்னென்ன செலக்ட் பண்ண போகிறீங்க, என்னென்ன போட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து போட்டு வச்சுருங்க. ஆல்ரைட், ஸோ see you all tomorrow in the same time 5 o'clock. Until then, please take care of yourself. உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம்.